இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கென்று பூமியின் ஜனங்களின் மத்தியிலிருந்து தெரிந்தெடுக்கப்பட்டு வேறு பிரிக்கப்பட்டு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிற தேவஜனமே, கிறிஸ்தவர்கள் என்று பெயர் தரிக்கப்பட்டு பரிசுத்தவான்கள் ஆக்கப்படும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறவர்களே, பரிசுத்தவான்கள் ஆக்கப்படும்படியாய் தங்களை ஒப்புக் கொடுத்திருக்கிறவர்களே, உங்கள் அனைவரையும் நான் இந்த நாளிலும் நமது ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்தி இந்த நாளின் செய்திக்காக உங்களை வரவேற்கிறேன். அருமையானவர்களே, இன்றைய நாட்களிலே அநேகர் ஜெபிக்கிறார்கள். ஆனால் தங்களுடைய ஆத்தும ரட்சிப்புக்காக நிஜ மனிதனாகிய நம்முடைய உண்மையான மனிதன், ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய இன்னர் மேன், அந்த உள்ளான மனிதன், ஆவிக்குரிய மனிதன், அதாவது ஆத்துமா, அந்த ஜீவாத்துமாவினுடைய ரட்சிப்புக்காக, விடுதலைக்காக, மீட்புக்காக, செத்த நிலையில் இருக்கிற அந்த ஜீவாத்துமா உயிர்ப்பிக்கப்படுவதற்காக ஜெபிக்கிறவர்கள் அத்தனை பேர் இருக்கிறார்கள். விரல் விட்டு எண்ணக்கூடிய வெகு சிலரே அதற்காக ஜெபிக்கிறார்கள். விரல் விட்டு எண்ணக்கூடிய வெகு சிலரிலும் சிலரே தங்களை பின்பற்றுகிற, தங்களுடைய செய்திகளை கேட்கிற, தங்களிடத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளை அறிய வருகிற, தாங்கள் பிரசங்கிக்கிற சத்திய வேத வசனங்களை ஏற்றுக்கொள்ளுகிற, பின்பற்றுகிற ஜனங்களுக்காக, ஜனங்களுடைய ஜீவாத்துமாக்களுக்காக, அவர்களுடைய ஆவிக்குரிய மனிதன் அல்லது அந்த உள்ளான மனிதனுடைய, அந்த ஜீவாத்மாவினுடைய தங்கள் ஜீவாத்மாக்களை தாங்களே தங்களுடைய கண்களினாலே காணக்கூடாத நிலையில் இருக்கிற அந்த உண்மையான மனித ஆத்மாவுக்காக, அந்த உண்மையான மனிதனுக்காக அல்லது அந்த உண்மையான மனுஷிக்காக, வெளியிலே புற வடிவ தோற்றம் அல்ல, சரீரத்திலே காணப்படுகிற புற வடிவ தோற்றத்திற்காக ஜெபிக்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் நான் சொல்ல வருவது என்னவென்றால், நம்முடைய கண்களாலேயே நம்முடைய ஜீவாத்மாவை காண முடியாத அந்த நிஜ உண்மையான ஆத்ம சரீரத்திற்காக, ஆவி ஆத்ம சரீரத்திற்காக, அந்த நம்முடைய கண்களாலே காண முடியாத வடிவத் தோற்றமாகிய அந்த ஆவி ஒளியுடல் சரீரத்திற்காக, அதனுடைய மீட்புக்காக, சுருக்கமாக ஒரே வார்த்தையினால் சொன்னால் நம்முடைய ஜீவாத்மாவுக்காக ஜெபிக்கிறவர்கள், அதனுடைய பாவக்கட்டுகள், சாபக்கட்டுகள், மரணக்கட்டுகள், மாந்திரிக கட்டுகள், பிசாசின் அடிமை சங்கிலிகள் தகர்க்கப்படும்படியாய் ஆவி ஆத்துமாவிலே விடுதலை பெறும்படியாக ஜெபிக்கிற போதகர்கள் அத்தனை பேர் இருக்கிறார்கள். வெறும் வார்த்தைகளை ஆத்துமா விடுதலை என்று சொல்லிக் கொள்வார்கள். அது அவர்களுடைய பழகி போன, தொடர்ந்து அவர்கள் அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி வருகிறதுனால இது ஒரு மேம்போக்கான, ஒரு சடங்காச்சாரமான ஜபமாக காணப்படுகிறது. நீங்கள் அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சடங்காச்சாரமான ஜபங்களிலே உங்கள் ஆவி நிஜ வடிவ அந்த மனிதனுடைய நிஜ வடிவ தோற்றமாகிய அந்த ஆத்மாவினுடைய விடுதலைக்காக எவரும் ஜெபிக்கவில்லை.
அப்படி ஒன்று உண்டா என்று கேட்கிற நிலையிலேயே தான் இன்றைய கிறிஸ்தவம் இருந்து கொண்டிருக்கிறது. எல்லோரும் ஆத்துமா ஆத்துமா என்று சொல்லுவது ஜீவன். எல்லோரும் விடுதலை வேண்டும், ரட்சிப்பு வேண்டும் என்று கேட்பது சரீரத்திற்கு. இந்த சரீரம் அழிவுக்கு ஏதுவானது. இது அழிந்து போகும். நீங்கள் அதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இது அழிந்து போகும். இந்த சரீரமானது, இந்த சரீரத்தோடு நம்மில் எவரும் பரிசுத்த ஜனமாக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற கிறிஸ்தவர்களில் எவரும் வானுலக ராஜ்யத்திற்கு கடந்து செல்ல முடியாது. இந்த மாம்ச சரீரம் இங்கேயே விழுந்துவிடும். ஆவிக்குரிய மனிதன், அந்த ஆவிக்குரிய ஜீவாத்துமா, அந்த உண்மையான மனித வடிவம், ஆவி ஒளி வடிவமாய் நட்சத்திரங்களைப் போல பிரகாசிக்கிற வண்ணமாய் ஒரு தேவ தூதன் எப்படி இருக்கிறானோ அதுபோல, தேவ தூதர்களை நேரடியாக பார்த்தவர்களுக்கு நன்றாக தெரியும் தேவ தூதர்கள் எப்படி இருப்பார்கள். ஆவி ஒளி உடல் சரீரங்களாயிருப்பார்கள். ஒளி அவர்களிருந்து ஒளி பிரதிபலித்துக் கொண்டே ஒளியை உமிழக்கூடிய, ஒளியை வெளிப்படுத்தக்கூடிய வானத்து நட்சத்திரங்களைப் போல அவர்கள் இருப்பார்கள். அவர்களை சூழ ஒரு ஒளி வட்டம் இருந்து கொண்டிருக்கும். அவர்கள் செந்தலை முதல் உள்ளங்கால் வரையிலும் அவர்கள் அந்த ஒளி வட்டத்திற்குள் நடப்பது போல் இருப்பார்கள். ஒளி அவர்களை சூழ்ந்திருக்கும். ஜீவாத்மாவினுடைய உலக பிரபஞ்ச கட்டுகள் அறுக்கப்பட்ட நிலை அல்ல. இன்றைய மறுபடி புறத்தல் என்பது சாதாரணமாக ஆற்று நீரிலே அல்லது குளத்து நீரிலே அல்லது தொட்டியிலே தேக்கி வைக்கப்பட்டிருக்கிற நீரிலே மூழ்கி குளித்து புற உடலை சுத்தப்படுத்துவது போன்று. நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த புற உடலை கழுவுகின்ற இந்த சடங்குகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற இவர்கள் அகவுடலாகிய ஜீவாத்மா கழுவப்படுவதற்கு, சுத்திகரிக்கப்படுவதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்களா? அதற்கென்று ஜெபிக்கிறார்களா என்றால் நிச்சயமாக இல்லை. இந்த புற உடலின் வாழ்வுக்கும் புற உடலின் சுகத்திற்கும் புற உடலின் ஆடம்பரமான, ஆரோக்கியமான, உல்லாசமான, சுகபோகமான வாழ்வுக்கும் ஜெபிக்கிறார்கள். தனக்குத்தானே ஜெபிக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று திறப்பிலே நிற்கிறவர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவனுடைய நிஜ வடிவம் அவனுடைய ஜீவாத்மா தான் என்பதை அறிந்து கொண்ட எந்த மனிதனும் இவ்வுலகத்திலே ஆஸ்திகளை சேர்ப்பதற்காகவோ, இவ்வுலகத்திலே சுகபோகமாய் வாழ்வதற்காகவோ எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபிக்க மாட்டான். நீங்கள் அதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நேற்றைய தினத்தில் என்னுடைய செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவரா, புதிய நபரா என்று தெரியவில்லை. ஒரு நபர், நான் ஊழியம் செய்கிறேன், கர்த்தருடைய கிருபையால் 2, 3, 4 செய்திகளை அனுப்பினார் மெசஞ்சரிலே. முகநூலிலே நண்பராயிருக்கிறார், செய்திகளை படித்திருக்கிறார். நான் பதிவிடுகிற எழுத்துப்பூர்வமான பதிவுகளை படித்து வருகிறாரா அல்லது தினந்தோறும் நான் கொடுத்து வருகிற செய்திகளை கேட்கிறாரா என்று எனக்கு தெரியவில்லை. பல முறை சொல்லியிருக்கிறேன், தயவு செய்து என்னிடத்தில் எவரும் ஜெபத்திற்காக கேட்க வேண்டாம். எனக்கு அது இல்லை, இது இல்லை, நான் இல்லாமையிலே வறுமையிலே இருக்கிறேன், குடியிருக்க வீடு இல்லை, இப்படியெல்லாம் சொல்லிக்கொண்டு என்னிடத்திலே ஜெபிக்க கேட்காதீர்கள் என்று சொல்லியிருக்கிறேன். அவசர தேவைக்காக யாராவது ஜெபிக்க விரும்பினால், சுகவீனமாக மரணப்படுக்கையில் இருக்கிறார்கள் என்றால், என்னுடைய வாட்ஸ்அப் குழுவிலே பர்னிங் டார்ச் மினிஸ்ட்ரி என்கிற அந்த வாட்ஸ்அப் குழுவிலே உங்களுடைய தேவைக்காக மட்டும் ஜெபிக்க எழுதுங்கள். அந்த குழுவில் இருக்கிறவர்கள் ஜெபிப்பார்கள். விரும்புகிறவர்கள் எல்லாரையும் நான் நிர்பந்திப்பதில்லை. நான் ஜெபிப்பேன். எப்பொழுது ஜெபிப்பேன்? அனுதின என்னுடைய ஜெபத்திலே ஜெபிப்பேன். நீங்க போனில் கேட்டால் நான் ஜெபிக்க மாட்டேன். 5 நிமிடம் 10 நிமிடம் போனில் ஜெபிச்ச உடனே கர்த்தர் குணமாக்கி விடுவார் என்றால், அப்படித்தான் இன்னைக்கு ஜெப வியாபாரம் நடந்து கொண்டிருக்கிறது. நான் அப்படி ஜெபிக்க மாட்டேன் என்று பல முறை எச்சரித்திருக்கிறேன்.
தயவு செய்து அப்படி ஜெபிப்பதற்காக என்னிடத்தில் கேளாதிருங்கள். இதிலும் நேற்றைக்கு அந்த செய்திகளை அனுப்பினவர், மெசஞ்சரில் செய்திகளை அனுப்பினவர், ஐயா நான் முழு நேரம் கர்த்தருடைய கிருபையினால் முழு நேர ஊழியக்காரனாக இருக்கிறேன், எனக்கு குடியிருக்க வீடு இல்லை, ஓலை குடிசையில் இருக்கிறேன், என்னுடைய மற்ற ஏனைய சகோதரர்கள் எல்லாம் புதிய வீடு கட்டுகிறார்கள், நானோ குடிசையில் இருக்கிறேன். சகோதரர்கள் புதிய வீடு கட்டுகிறார்களாம், இவருக்கு பொறாமை வந்திருக்கிறது. ஊழியக்காரனுக்கு அந்த பொறாமை தேவையில்லை. இருப்பது போதும் என்கிற மன நிறைவு தேவை. நீங்கள் அதற்காக எனக்கு ஜெபியுங்கள். கர்த்தரிடத்தில் நீங்கள் நான் எப்படி ஜெபிக்க வேண்டும், என்னுடைய குறைகள் என்ன என்பதை எனக்கு சுட்டி காட்டுங்கள் என்று பல செய்திகளை எனக்கு தொடர்ந்து அனுப்பி கொண்டிருந்தார். கடைசியில் நான் சொன்னது இதுதான், உங்கள் தேவைகளுக்காக நீங்கள் தான் ஜெபிக்க வேண்டும். உங்களுக்காக உங்கள் தேவைகள் என்ன என்பது உங்களுக்கு தெரியும். நீங்கள் தான் கர்த்தரிடத்திலே உருக்கமாக முழு மனதோடு ஜெபிக்க முடியும். அழுது ஜெபிக்க வேண்டியவைகளுக்கு அழுது ஜெபிக்க முடியும். தயவு செய்து நீங்களே ஜெபியுங்கள். நான் உங்கள் தேவைகளுக்காக அழ முடியாது. ஒன்றோ இரண்டோ வார்த்தை ஜெபிக்கலாம், அவ்வளவுதான். நீங்கள் கர்த்தருக்கு செய்கிற பணி, கர்த்தருடைய முழு நேர பணியாளன் என்று சுட்டிக்காட்டுகிறீர்கள். நீங்கள் செய்கிற கர்த்தருடைய பணி, கர்த்தருடைய ஊழியம் கர்த்தருக்கு பிரியமானதாக இருந்தால், உங்களுடைய வாழ்க்கை முறை கர்த்தருக்கு பிரியமானதாக இருந்தால், கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திப்பார். நிச்சயமாக அவர் தன் கரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற ஜீவாத்மாக்கள், ஆடுகளாகிய தேவ ஜனங்களுடைய ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்க கேட்டிருந்தால், நான் ஜெபிக்கிறேன் என்ற ஆலோசனையும் சொல்லியிருப்பேன், ஜெபிக்கிறேன் என்று சொல்லியிருப்பேன். அவர் கேட்டதென்ன? அவருக்கு நல்ல ஆடைகள் இல்லை, நல்ல உணவு இல்லை, நல்ல குடியிருக்க இடம் இல்லை. ஆனால் அவருடைய உடன் சகோதரர்கள் எல்லாம் பெரிய மாடி வீடுகளை கட்டுகிறார்கள் என்று அவர்களுடைய மேல் பொறாமை உணர்வோடு இவர் தன்னை சுட்டி காட்டுகிறார். அப்போ இவருடைய ஊழியம் எப்படி இருக்கும்? இவர் தன்னுடைய மனைவி பிள்ளைகளுடைய ஆத்ம ரட்சிப்புக்காக ஜெபிக்க கேட்கவில்லை, அவருடைய சுகத்திற்காக ஜெபிக்க கேட்கவில்லை. வீடு வேண்டும், கார் வேண்டும், அந்த மற்ற புற ஆடம்பரமான ஊழியக்காரராக மாறுவதற்கு முயற்சிக்கிறார். நான் சொல்லியிருக்கேன், இவ்வளவுதான். நீங்கள் அப்படி என்றால் உங்கள் தேவைக்காக நான் இன்று என்னுடைய ஜெபத்திலே ஜெபிப்பேன். ஆனால் உங்கள் தேவைகளை கர்த்தர் சந்திக்க வேண்டும், நான் இல்லை என்று சொல்லி முடித்து விட்டேன். அதற்கு பதில் அவர் கொடுக்கவில்லை, அப்படியே விட்டு விட்டார். வேறொரு காரியத்தை சொல்கிறேன். இந்த குழுவில் இருக்கிற அந்த வாட்ஸ்அப் குழுவில் ஒரு சகோதரர் சில வாரங்களுக்கு முன்பு அவருடைய நண்பருடைய பிள்ளைக்கு 7 வயதான ஒரு சிறுமி மூளை நரம்புகள் வெடித்து, இரத்த குழாய்கள் வெடித்து, ஒரு புறம் அவருடைய கைகளும் கால்களும் செயலிழந்து போய் படுக்கையில் இருக்கிற பிள்ளை மரித்து போவாள், அல்லது அப்படியே படுக்கையில் ஒரு புறம் பக்க வாதம் போன்ற ஒரு வியாதி, பார்க்கின்சோனிசம், அந்த வியாதியிலே படுக்கையிலே இருந்து விடுவாளோ என்று பயந்து தன்னுடைய நண்பருடைய பிள்ளைக்காக ஜெபிக்க கேட்டார். நான் அவருக்கும் அந்த என்ன செய்யவில்லை, மொபைல் போனிலே ஜெபிக்கவில்லை. போதகர்கள், எனக்கு தெரிந்தவர்களில் சிலரும், எனக்கு தெரியாதவர்களில் சிலரும், அறிமுகமானவர்களில் சிலரும், அறிமுகமில்லாத சிலரும் அந்த பிள்ளைக்காக நடுராத்திரியிலே ஜெபித்தார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நான் ஜெபிக்கிறேன், நாங்கள் ஜெபிக்கிறோம் என்றெல்லாம் பதிவிட்டார்கள், ஜெபித்தார்கள். 2 வாரங்களுக்கு பிற்பாடு அந்த சகோதரர் எனக்கு அழைத்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருந்தார். அந்த பிள்ளை மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையில் இருந்த பிள்ளை, 7 வயது சிறுமி. முழுமையான சுகத்தை கர்த்தர் கொடுக்காவிட்டாலும், ஐயா உங்கள் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அந்த பிள்ளைக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார். பிள்ளை படுக்கையில் இருந்து எழுந்து அமர்ந்து அசைகின்ற கைகளை கால்களை
அசைக்கின்ற நிலைக்கு எழுந்து அமர்ந்திருக்கிறாள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் என்று நான் கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்கள். இந்த வாய்ஸ் மெசேஜில் நீங்கள் என்னிடத்தில் எனக்கு பதிவிட்டு சொன்னதை அந்த பிள்ளைக்காக ஜெபித்த அநேகர் இந்த குழுவில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஜெபியும், அவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள், எழுத்தில் அதை அந்த வாட்ஸ்அப் குழுவில் பதிவிடுங்கள் என்று சொன்னேன். உண்மையாகவே அந்த பிள்ளைக்காக ஜெபித்தவர்கள் அதற்கு கர்த்தருக்கு மகிமை செலுத்தி இருக்கிறார்கள். நீங்கள் நான் எழுதியிருந்தது ஒன்றுதான். எனக்கு நீங்கள் நன்றியும் சொல்லக்கூடாது, மகிமையும் செலுத்தக்கூடாது. பிரைஸ்தலாடும் வேண்டாம், ஸ்தோத்திரமும் வேண்டாம், அல்லேலியாவும் எனக்கு வேண்டாம். எல்லாம் பிரைஸ் டு த லார்ட், க்ளோரி, கிவ் க்ளோரி டு த காட். அவருக்கே மகிமை செலுத்துங்கள் என்று சொன்னேன். அநேகர் அந்த செய்தியை, அவர் பதிவிட்ட செய்தியை படித்தவர்கள் மட்டுமல்ல, அதற்காக ஜெபித்தவர்கள் கர்த்தருக்கு மகிமை செலுத்தினார்கள். இப்படிப்பட்ட காரியங்களுக்காக நீங்கள் வாட்ஸ்அப் குழுவிலே எனக்கு அழைக்க வேண்டாம், அந்த வாட்ஸ்அப் குழுவிலே எழுதுங்கள். எல்லோரும் படிப்பார்கள். போதகர்கள் அநேகர் அந்த குழுவில் இருக்கிறார்கள். அதை பார்க்கிறவர்கள் எப்போதும் பார்க்க மாட்டார்கள். அவர்களுக்கு வேறு பணி இருக்கிறது. அவர்களுடைய ஊழியங்களையும் அவர்கள் பார்க்க வேண்டும். அவர்கள் விசுவாசிகளுக்காகவும் அவர்கள் ஜெபிக்க வேண்டும். வாட்ஸ்அப் குழுவிலே அவர்கள் பார்க்கின்ற போது இந்த செய்திக்காகவும் ஜெபிக்க வேண்டும் என்று தோன்றினால் அவர்கள் ஜெபிப்பார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அழுது ஜெபிக்க வேண்டியது நீங்கள் தான். உங்கள் தேவைகளுக்காக நீங்கள் தான் அழுது மன்றாட வேண்டும். உங்கள் ஜெபத்தை தான் கர்த்தர் கேட்பார். ஆனால் கர்த்தரிடத்திலே உங்களுக்கு பிரியமில்ல காரியங்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் உங்களுடைய அனுதின வாழ்விலே, உங்களுடைய கிறிஸ்தவ விசுவாச வாழ்விலே இருக்கிறதென்றால் உங்கள் ஜெபங்கள் கேட்கப்படாது. அது நானாக இருந்தாலும் சரி, என்னுடைய ஜெபங்கள் எனக்கே திருப்பி வந்த காலங்கள் உண்டு. என்னுடைய ஜெபங்கள், நான் ஜெபிக்கிற ஜெபங்கள் என் காதிலேயே எதிரொலித்த காலங்கள் உண்டு. காரணம் என்ன? என்னிடத்திலே சில தவறுகள் இருக்கிறது. அந்த தவறுகளை, கர்த்தருக்கு பிரியமில்லாத அந்த காரியங்களை நான் விட்டு விலகுகிற வரையிலும் என்னுடைய ஜெபங்கள் கர்த்தரிடத்திலே சென்று சேராதபடிக்கு என்னுடைய தவறான வாழ்க்கை முறை, என்னிடத்தில் இருக்கிற பாவ அருவருப்புகள், மறைவான பாவங்கள், இரகசிய பாவங்கள், பிறர் அறியாத பாவங்கள் கர்த்தருக்கு முன்பாக பிரிவினையின் நடிச்சுவராக நிற்கும். அதற்காக சொல்லுகிறேன், நீங்கள் உங்கள் பாவ குற்றங்களை உணர்ந்து அறிக்கை செய்த அவைகளை விட்டு விலகி கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபியுங்கள். உங்கள் ஜெபங்களுக்கு கர்த்தர் பதிலளிப்பார். என்னிடத்தில் உனக்காக பேச மாட்டார். உனக்கு சொல்ல வேண்டியதை கர்த்தர் உனக்கே சொல்லுவார். அது வார்த்தையின் மூலமாக பேசுவார், வேத வசனத்தை கொண்டு உன்னோடு பேசுவார், அல்லது ஆவியிலே அந்த வசனத்தை ஏவி எழுப்பி விடுவார். உன்னை அறியாமலே அந்த உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த அந்த வசனம், அந்த வார்த்தை வெளிப்படும், அல்லது அவருடைய சத்தம் உன்னுடைய செவியிலே தொனிக்கும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அல்லது அதை காட்சிப்படுத்துவார். அவர் உனக்கு செய்ய போகிறதை உனக்கு காட்சிப்படுத்துவார். ஏனெனில் யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாய் அவர் சொல்லி இருக்கிறார், கடைசி நாட்களிலே நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். தகுதி உள்ளவர்கள் எவர்களோ அவர்கள் அதை பெற்றுக் கொள்வார்கள். அன்பான விசுவாசியே, அவர் மாம்சமான யாவர் மேலும் தம்முடைய ஆவியை அனுப்புகிறார். உங்களுக்கு தகுதி இருந்தால், நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மனதாயிருந்தால், அவருடைய ஆவி உங்களுக்குள் செயல்பட ஆரம்பிக்கும். அது உங்கள் மனதின் ஆழத்திலே அவருடைய வார்த்தைகளை ஏவி எழுப்பும். அவர் உங்களுக்கு காண்பிக்கிற காட்சிகளை காட்சிப்படுத்தும். அந்த காட்சிகளை நீங்கள் காணுகின்ற போதே சத்திய வேத எழுத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ரகசியங்களை அறிந்து கொள்ளுவீர்கள். அதற்காக என்னிடத்திலே தேவன் சொல்லி உன்னிடத்திலே பேச வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கடைசி நாட்கள் யாவர் மேலும்
மாம்சமான யாவர் மேலும், அவன் பரிசுத்தனோ பரிசுத்தம் இல்லாதவனோ, அவர்கள் அனைவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருவார். தகுதி உள்ளவன் எவனோ, கர்த்தருக்கேற்ற அவர் விரும்புகிற பரிசுத்தம் எவனிடத்தில் இருக்கிறதோ அவனிடத்தில் அவர் தங்குவார். மற்றவர்களிடத்தில் சில காரியங்களை அவர்களுக்கு உணர்த்திவிட்டு காண்பித்து விட்டு வெளியேறி விடுவார், போய்விடுவார். அவர் தங்க மாட்டார். எவனுடைய இருதயம் ஆத்துமா பரிசுத்தமாயிருக்கிறதோ அவனுக்குள் அவர் இறங்கி தங்குவார். மற்றவர்களை விட்டு விலகி சென்று விடுவார். அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நடப்பித்துக் கொண்டிருக்கிற ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, விசுவாசியாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவை அறியாதவனாக இருந்தாலும் சரி, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தயவு செய்து காணிக்கை கொடுத்து கூலிக்கு ஜபிக்கிறவர்களிடத்திலே ஜபிக்க கேளாதிருங்கள். கை கூலிக்கு குறி சொல்கிறவரிடத்திலே கர்த்தர் நீங்கள் எனக்காக ஜெபித்து கர்த்தர் என்ன சொன்னார் என்று சொல்ல கேட்காதிருங்கள். கர்த்தர் உங்களோடு பேசுவார். தனி மனிதர்கள் ஒவ்வொருவரோடும் பேசுவார். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும் பட்சத்தில் அதை உணர்ந்து கொள்ளுங்கள். இவைகளை உங்களுக்கு கற்பிப்பதும் உணர்த்துவதுமே என்னுடைய வேலை. நான் ஜெபிக்கிறேன், என்னிடத்தில் கேளுங்கள் என்று நான் சொல்ல மாட்டேன். உங்களை ஜெபிக்க பழக்குவது தான் என்னுடைய வேலை. ஆனால் நீங்க சொல்லலாம், மற்ற பிரபல பிரசங்கியார்களும் எங்களை ஜெபிக்க சொல்லுகிறார்கள். அவன் ஜெபிக்க சொல்றது பாசாங்கு. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்க அவன் ஆடுறது போல ஆடிக்கிட்டு அவன் ஜெபிக்கிறது போல ஜெபிக்கிறீர்கள். அவன் என்ன வார்த்தைகளை சொல்லுகிறானோ அந்த வார்த்தைகளை சொல்லியே உங்கள் மனதின் ஆழத்திலிருந்து ஜெபிக்கிறீர்களா? அழுது உங்களுக்காக அழுது ஜெபிக்கிறீர்களா? அவன் அழுதா நீங்க அழுறீங்க. இது என்ன பொம்மலாட்டமா நடத்துறீங்க ஜெபத்துல? அந்த கயரை பிடித்து பொம்மையின் நுனியிலே கட்டப்பட்டிருக்கிற கயரை இழுத்தால் பொம்மை ஆடும். அவன் இழுத்தா அவன் ஜெபின்னா நீ ஜெபிப்ப. அவன் சொல்ற வார்த்தையைத்தான் நீ சொல்லுவ. உன்னுடைய ஜெபம் உன்னுடைய இருதயத்தின் ஆழத்தில் இருந்து புறப்பட்டு வரட்டும். அவனோ இவனோ ஜெபித்து உனக்கு எதுவும் நடக்கப் போவதில்லை. ஆபத்தான நேரங்களில் கர்த்தர் பரிந்து பேசுகிற ஜெபங்களை கேட்பார். இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன். அது எப்படிப்பட்ட பரிந்து பேசுதல், எப்படிப்பட்ட காரியங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஜெபம், இன்டர்செஷனல் பிரேயர், எந்த வேளைகளில் எவைகளுக்காக கேட்க வேண்டும் என்பதை உணர்ந்திருங்கள். இங்கே எடுத்ததுக்கெல்லாம் தீர்க்கதரிசி, எடுத்ததுக்கெல்லாம் அப்போஸ்தலன், எடுத்ததுக்கெல்லாம் ஜெபம். பிள்ளைக்கு பொண்ணு பார்க்கணும்னா அதுக்கு பாஸ்டர் ஜபிக்கணும், தீர்க்கதரிசி ஜபிக்கணும். மகளுக்கு மாப்பிள்ளை பார்க்கணும்னா அதுக்கு தீர்க்கதரிசி, கொஞ்சம் புரோக்கர் தீர்க்கதரிசிகள் இருக்காங்க. இதுக்கெல்லாம் போறது குறி கேட்க போறது மாதிரி. நீ உன்னுடைய தேவைகளுக்காக, உன் குடும்பத்தின் தேவைகளுக்காக, உன் பிள்ளைகளின் தேவைகளுக்காக நீ ஜபி. ஆனால் இன்னொன்றை கூட சொல்லுகிறேன், வறுமையிலும் ஏழ்மையிலும் தரித்திரத்திலும் ஒதுங்க நல்ல வீடு இல்லாத நிலையிலும், பாடுகளோடு உண்ண உணவில்லாத நிலையிலும், பாடுகளோடு வேதனைகளோடு கண்ணீரோடு நீ கர்த்தருக்கு ஊழியம் செய்தால் அதன் பிரதிபலனை கர்த்தர் உனக்கு பரலோகத்திலே வைத்திருப்பார். அதுதான் ஊழியம். நீ கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறாய் என்றால் கர்த்தர் உன்னை என்ன செய்ய வேண்டும்? நீ கண்ணீரோடு ஊழியம் செய்ய வேண்டும், வறுமையோடு பசியோடு ஊழியம் செய்ய வேண்டும். ஆத்தும தாகத்தோடு இருக்கிற ஜனங்களுக்கு ஆத்தும விடுதலைக்காக ஜீவமன்னாவாகிய வேதத்தின் வசனங்களை நீ கற்பிக்க வேண்டும். ஆனால் உன்னுடைய வயிறோ பசித்துக் கொண்டிருக்கும். நீ பசியோடு தான் ஊழியம் செய்யணும். உங்களுக்கு பிரசங்கிக்கிற பிரசங்கியார்கள் எல்லாம் கோட்டு, சூட்டு, டை, கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டு அப்படி டிப் டாப்பா என்ன ஆகாயத்தில் இருந்து பறந்திறங்கி வந்த மாதிரி. இது ஆடம்பர ஊழியம், வசீகர ஊழியம், ஏமாற்று ஊழியம், சம்பாத்திய ஊழியம். அவன் அப்படி வந்தா தான் நீங்க அவனுக்கு ஆயிரக்கணக்கில் பணம் அள்ளி கொடுப்பீங்க காணிக்கையா. காணிக்கை வாங்காமல் ஊழியம் செய்ய உன்னால் முடியுமானால், காணிக்கையோ கைக்கூலியோ வாங்காமல், சம்பளமோ வாங்காமல் உன்னால் ஊழியம் செய்ய முடியுமா? செய்து பார்.
அப்பொழுது தெரியும். நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா நான் காணிக்கை வாங்காமல், சம்பளம் வாங்காமல், என்னுடைய உழைப்பின் வருவாயில் ஒரு பகுதியை ஊழியத்திற்காக செலவு செய்து ஊழியம் செய்கிறவன். அதனால நான் அதை சொன்னா நல்லா இருக்காது. நீ செய்து பார், அப்போது அறிவாய். உன்னுடைய குடும்ப சொத்திலிருந்து வருவாய் இல்லை. அந்த ஊழியக்காரன் சொன்னதுதான் என்ன, என்னுடைய உடன் பிறந்த சகோதரர்கள் எல்லாம் குடும்ப சொத்தின் பாகங்களிலே அவர்கள் வீடு தங்களுக்கு என்று வீடுகளை கட்டிக் கொள்ளுகிறார்கள். நானோ சென்னையிலே வறுமையிலே ஒரு குடிசையிலே ஒரு வாடகை அறையிலே தங்கி இருக்கிறேன். நீ உண்மைதான், நீ கர்த்தருக்கு உண்மையாக ஊழியம் செய். அவன் வீடு கட்டுகிறார்கள் என்று நீ ஏன் எரிச்சல் அடைகிறாய்? எனக்கும் அது போல வேண்டும் என்று விரும்பினால் நீ கொள்ளையடிக்கத்தான் போடும். அதாவது அடுத்தவங்கிட்ட டீசென்ட் பிச்சை தான் வாங்கணும். என்ன டீசென்ட் பிச்சை? பைபிளை காட்டி ஜெபிக்கிறேன்னு சொல்லி காணிக்க வாங்கணும். அதான் டீசென்ட் பிச்சை. அப்படி ஊழியம் செய்வதனால் போங்க, என்கிட்ட எதுக்கு கேட்குறீங்க? நீ கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்றால் சிலுவை பாடுகளும் வழியாகத்தான். அவமானங்கள், தரித்திரங்கள், ஏமாற்றங்கள், தோல்விகள், இழப்புகள், இல்லாமைகள், அவமானங்கள், பரிகாசங்கள் வழியாகத்தான், வேதனைகள் வழியாகத்தான், கண்ணீரின் வழியாகத்தான் நீ ஊழியம் செய்ய வேண்டும். நீ கர்த்தருக்கு ஊழியம் செய்ய மனதானால் அப்படி ஊழியம் செய்யுங்கள். அப்படி ஊழியம் செய்கிறவர்களை விரும்புகிறவர்கள் தாங்குங்கள், வேண்டாம் என்று சொல்லவில்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அருமையானவர்களே. தயவு செய்து என்னிடத்திலே ஜெபத்திற்காக கேட்கிறவர்கள் ஒன்றை மட்டும் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். ஆபத்தான சூழ்நிலைகளில், மருத்துவர்களும் கைவிட்டு விடுகின்ற சூழ்நிலைகளில் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் ஜபத்திற்காக எழுதுங்கள். நான் உடனே போன்ல ஜபம் செய்யவே மாட்டேன். மொபைல் போன்ல ஜபிக்கவே மாட்டேன். எனக்கென்று ஜப வேளை என்று, ஜப நேரம் என்று காலையிலும் மாலையிலும் உண்டு. அந்த ஜப வேளையிலே உங்கள் தேவைகளை குறித்த நினைவு, நீங்கள் ஜபத்திற்காக கேட்ட நினைவு எனக்கு வந்தால் நான் ஜபிப்பேன். எழுதி வச்சுட்டு எல்லாம் ஜபிக்க மாட்டேன். நான் ஜப வேளையிலே உங்களுடைய ஜப நினைவு வந்தால், ஜப குறிப்பினுடைய நினைவு வந்தால் நிச்சயமாக நான் அந்த குறிப்புக்காக ஜபிப்பேன். அந்த குறிப்பு கேட்கப்படும். என்னுடைய நம்பிக்கை என்னன்னா, பலர் என்னிடத்திலே ஜப குறிப்பை சொல்லுவார்கள். நான் ஜபிக்கிறேன், இரவிலே ஜபிப்பேன். நீங்களும் அந்த வேளையிலே வேண்டுமென்றால் ஜபியுங்கள். நடு இரவிலே 11 மணிக்கு பிற்பாடு, 12, 1 மணி வரை இந்த நேரத்தில் நான் ஜெபிப்பேன். உங்களால் முடிஞ்ச அந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் தேவைகளுக்காக அழுது ஜெபியுங்கள். அந்த நேரத்தில் உங்களுடைய ஜப குறிப்பு எனக்கு உணர்த்தப்பட்டால், திரும்ப ஞாபகத்தில் வந்தால் நான் நிச்சயமாக ஜெபிப்பேன். அந்த ஜபம் அங்கு கேட்கப்பட்டிருக்கும். நீ அங்கே ஜபத்தில் இருந்தால் உனக்கு அது தெளிவு பெறும். அன்றோ மறுநாளோ கர்த்தர் அங்கே செயல்படுவார். எனக்கு ஞாபகத்தில் வரல, மறந்துட்டேன்னு வச்சுக்கோங்க. அந்த ஜபத்திற்காக எனக்கு உணர்த்துதல் இல்லை. எனக்கு உங்கள் ஜப குறிப்புக்காக எனக்கு உணர்த்தப்படவில்லை, நான் ஜபிக்க மாட்டேன். உண்மையை சொல்றேன். உங்களை ஏமாத்தி நான் உங்களுக்காக அழுது ஜபிச்சேன், அரை மணி நேரமா ஜபிச்சேன், பொய் எல்லாம் சொல்றதுக்கு எனக்கு வராது. நீ காலையிலே அல்லது நேற்றைக்கு என்னிடத்திலே ஜபத்திற்காக கேட்டாய் என்றால், நான் இரவிலே என்னுடைய ஜபத்திலே உன்னுடைய ஜப குறிப்பு, உன்னுடைய வேண்டுதல் எனக்கு நினைவில் வந்தால் நான் கண்டிப்பாக ஜபிப்பேன். நன்றாக. அதுவும் என்ன சொல்லுவேன், எனக்கு வெளிப்படுத்த வேண்டாம், அந்த நபருக்கு கர்த்தர் வெளிப்படுத்துவீராக. நீர் செய்ய போகிறதை அந்த நபருக்கு தெளிவுபடுத்துவீராக, அவரோடு பேசுவீராக, அவருடைய விண்ணப்பத்தை கேட்பீராக. அவ்வளவுதான். அருமையானவர்களே, உங்களை ஏமாற்றுவதோ வஞ்சிப்பதோ, உங்களுக்காக பாசாங்கு கண்ணீர் வடிக்கிறதோ எனக்கு வேலை இல்லை. உங்களுக்காக, உங்கள் தேவைகளுக்காக நீங்கள் தான் ஜெபிக்க வேண்டும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் செய்வார் என்றால் கர்த்தருடைய கரத்திலே விட்டுவிடுங்கள், அவர் பார்த்துக் கொள்வார். என்னுடைய பதில் இப்படியாகத்தான் இருக்கும்.
குணமாக்குவார், குணமாக்குவார். கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்றால் நீ அவரை குறித்து கவலைப்பட வேண்டாம். ஆனால் ஜெபித்துக் கொண்டே அவர் பார்த்துக் கொள்வார். தொட்ட உடனே அதிசயம் நடக்கணும்னா நடக்காது. இதெல்லாம் ஏமாற்று, பம்மாத்து வித்தை, மாய்மாலம். அவர் நிதானமாகத்தான் குணமாக்குவார். உன்னுடைய நம்பிக்கை, நீ அதிசயம் காண வேண்டும் என்றால் அங்க அவர்கிட்ட அதிசயத்தை ஒன்றும் நீ பார்க்க முடியாது. ஏன்னா உன்னுடைய மன விருப்பத்தின்படி செயல்படுகிறவர் அல்ல அவர். வசனம் இருக்கு, அவர் உங்கள் மன விருப்பத்தின்படி அருளுவார், உங்களுக்கு அருளி செய்வார் என்று. தகுதி இருந்தால் மட்டுமே உன்னுடைய மன விருப்பத்தின்படி அவர் பதிலளிப்பார். நீ கேட்பது அவருடைய சித்தத்தின்படியாக இருக்க வேண்டும். உன்னுடைய மன விருப்பத்தின்படி கேட்கறதுக்கெல்லாம் அவர் பதில் தரமாட்டார். நீங்கள் நன்றாக வேத வசனத்தை நன்றாக தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். அவர் உன் மன விருப்பத்தின்படி உனக்கு அருளி செய்வார். வசனம் உண்மைதான், அதற்குள்ளே பொருள் பொதிந்து இருக்கிறது. உன்னிடத்தில் அவருடைய சித்தம் என்ன, உன்னை குறித்து அவருடைய சித்தம் திட்டம் என்ன, அவருடைய தீர்மானம் என்ன, அவருடைய விருப்பம் என்ன, அதை நீ முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய மனம் விரும்புகிறதையெல்லாம் அங்க கேட்டா கிடைக்காது. அவருடைய சித்தத்தின்படி உன் மன விருப்பம் என்ன, அவர் உன்னிடத்தில் எதை எதிர்பார்க்கிறாரோ, அவர் உன்னிடத்தில் எதை விரும்புகிறாரோ அதை அறிந்து அவருடைய சித்தத்தின்படி அவருடைய விருப்பத்தை உணர்ந்து நீ உன்னுடைய விருப்பத்தை வெளிப்படுத்துவாய் என்றால் அது தேவையான நேரத்திலே அது உனக்கு கிடைக்கும். அது உனக்கு தேவையற்றதாயின், அவருடைய சித்தத்தின்படி அது தேவையற்றதாயின் அது கிடைக்காது. அந்த ஜபம் கேட்கப்படவும் செய்யாது. முதலாவது அதை புரிஞ்சுக்குங்க. இந்த உங்க புறம்போக்கு வேடதாரி கிறிஸ்தவர் தீர்க்கதரிசிகளோ பிரசங்கிகளோ இதையெல்லாம் சொல்லித்தர மாட்டாங்க. ஏன்னா காணிக்க வேணுமே அவங்களுக்கு. அவங்க காணிக்கைக்காக ஜெபிக்கிறார்கள். அவர்களுக்கு இது வயிற்று பிழைப்பு ஊழியம், அல்லது அவர்களுக்கு இது சம்பாத்திய ஊழியம், அல்லது அவர்களுக்கு இது பெயர் பிரஸ்தாபத்திற்கான ஊழியம். ஏன் இது ஒன்றுக்கும் ஊழியம் செய்யலை? நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறேன். நான் காணிக்கைக்காக ஊழியம் செய்யவில்லை, சம்பாத்திய பொருளுக்காக ஊழியம் செய்யவில்லை, வயிற்று பிழைப்புக்காக ஊழியம் செய்யவில்லை, பெயர் பிரஸ்தாபத்திற்காக ஊழியம் செய்யவில்லை. கர்த்தருக்கு உண்மையாய் ஊழியம் செய்ய வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை உண்மையாய் மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். என்னை மற்றவங்களை போல மாற்றணும்னு நீங்க முயற்சிக்க வேண்டாம், நடக்காத காரியம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நான் செய்திக்கு வருகிறேன். அருமையானவர்களே, நான் யார் என்கிட்ட என்ன கேட்டாலும் நான் அதை மறைத்து வைக்கிறவன் அல்ல, வெளிப்படையாக சொல்லிடுவேன். அதனால யோசிச்சு என்கிட்ட பேசுங்க, யோசிச்சு எனக்கு மெசேஜ் அனுப்புங்க. புரியுதா? பேரை சொல்ல மாட்டேன். நீ நேற்றைக்கு கேட்டேன், இன்னைக்கு ஒரு காரியத்தை என்னிடத்தில் கேட்டாய் என்றால் நான் நாளைய தினத்திலே இப்படி ஒரு சகோதரர் அல்லது சகோதரி கேட்டாள் என்று அந்த நிகழ்வை சொல்லுவேன். நன்றாக புரிந்து கொள்ளுங்க. ஏனோ மறுநாள் செய்தி அதற்கேற்ற வண்ணமாக இருக்கும். இந்த வேத பகுதி அதை சார்ந்ததாக ஒருவேளை வந்துவிடும். நாங்கள் எழுதி வச்சுட்டு பேசல. இன்றைய செய்தி மன்றாட்டுக்கான செய்தி. அதனால தான் இந்த காரியத்தை சொன்னேன். எரேமியா 27ஆம் அதிகாரம் 17 முதல் 22 வரையான வசனங்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 17 முதல் 22 வரையான வசனங்கள். தலையங்கத்தை சொல்லுகிறேன். அவர்கள் தீர்க்கதரிசிகளானால் கர்த்தருடைய ஆலயத்தில் மீதம் இருக்கிற பணிமுட்டுகள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகாதபடிக்கு மீதியாயிருக்கிற கர்த்தருடைய ஆலயத்து பணிவிடை பாத்திரங்கள் திரும்பவும் பாபிலோனுக்கு சிறைப்படுத்தி கொண்டு போகப்படாதபடிக்கு கர்த்தரிடத்திலே ஜெபிக்க மன்றாட சொல்லுங்கள் என்கின்ற வார்த்தை. அந்த வசனத்தை வாசிக்கிறேன். தலையங்கம் சற்று நீண்டதுதான்.
எரேமியா 27ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தினுடைய பிற்பகுதி. அதைத்தான் தலையங்கமாக எடுத்திருக்கிறேன். அவர்கள் தீர்க்கதரிசிகளாய் இருந்து அவர்களிடத்திலே கர்த்தருடைய வார்த்தை இருந்தால், கர்த்தருடைய ஆலயத்திலும் யூதா ராஜாவின் அரண்மனையிலும் எருசலேமிலும் மீதியான பணிமுட்டுகள் பாபிலோனுக்கு போகாதபடிக்கு அவர்கள் சேனைகளின் கர்த்தரை நோக்கி மன்றாடட்டும் என்று சொல்லுகிறார். நான் அதை கொஞ்சம் சுருக்கி இருக்கேன். கர்த்தருடைய ஆலயத்தில் மீதியாயிருக்கிற பணிமுட்டுகள் பாபிலோனுக்கு சிறைப்படுத்தி கொண்டு போகாதபடிக்கு மன்றாடுங்கள். யார்? நீங்கள் தீர்க்கதரிசிகளாக இருந்தால். பாபிலோன் ராஜா எருசலேமிலே வரமாட்டான், யூதேயாவை சிறைபிடிக்க மாட்டான் என்று சொல்லுகிற அந்த தீர்க்கதரிசிகள் இந்த ஒரு காரியத்திற்காக ஜெபிக்க சொல்லுங்கள், பார்ப்போம். கர்த்தருடைய பணிமுட்டுகளுக்காக மன்றாட சொல்லுங்கள் என்று எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தர் அவர்களோடு பேசுகிறார். அருமையானவர்களே, இதைத்தான் தலையங்கமாக வைத்திருக்கிறேன். அதை குறித்த செய்திக்காக நாம் ஒரு நிமிடம் தலை வணங்கி ஜெபிப்போம். ஜெபம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக தந்தையாம் கடவுளே, நாங்கள் உமது சமூகத்தில் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக எங்களை ஆயத்தப்படுத்துகிறோம். எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாய் சுமார் 2500 ஆண்டுகளுக்கு முன்பே நீர் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த ஜாதியாகிய யூதர்களுக்கு கட்டளையிட்ட அந்த வார்த்தைகளை நாங்கள் இந்த நாளிலே தியானிக்க இருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு இடைபடுவீராக. இந்த வேத வசனங்கள் இன்றைய நாட்களிலே தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த ஜனமாகிய கிறிஸ்தவர்களுக்கு இது எவ்விதத்திலே பயன்பட வேண்டும், இந்த வார்த்தைகள் நாங்கள் அவைகளை இந்த நாட்களிலே எப்படி அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் எவைகளுக்காக ஜெபிக்க வேண்டும். அதிசயங்களை, அற்புதங்களை, அடையாளங்களை தேடி ஓடிக்கொண்டிருக்கிற இன்றைய கிறிஸ்தவ ஜனம் எவைகளுக்காக தாங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபிக்க வேண்டும், தங்களை ஜெபத்திலே பழக்குவிக்கிறவர்கள் எவைகளுக்காக தங்களை ஜெபிக்க தங்களுக்கு கற்றுத்தர வேண்டும், அவர்கள் முன்மாதிரி உள்ளவர்களாய் கர்த்தருடைய சித்தத்தின்படி எவைகளுக்காக ஜெபிக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளத்தக்கதாக அன்புள்ள கடவுளே, இந்த வார்த்தைகளை எங்களுக்கு பயனுள்ளதாக மாற்றித்தார். பேசுகின்ற அடிமையை மறைத்து பரிசுத்த ஆவியானவரே, சகல சத்தியங்களுக்குள்ளும் எங்களை வழிநடத்துகிற சத்திய ஆவியானவர் தாமே அடிமையின் மூலமாய் உம்முடைய ஜனங்களோடு பேசுவீராக. புத்தி தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் தேவனை அறிகிற தெளிந்த அறிவை அறிந்து கொள்ள உம்முடைய ஜனங்களை நடத்துவீராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் தொடர்ந்து சிந்தனை செய்து வருகின்ற எரேமியா தீர்க்கதரிசியின் தீர்க்க தரிசன புத்தகத்தின் 115வது செய்திக்கு நேராக நாம் ஆயத்தப்படுகிறோம். இன்றைய தினத்தில் 115வது தொடர் செய்தியை நாம் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 17 முதல் 22 வரையான வசன பகுதிகளின் மூலமாய் இன்றைக்கு கற்றுக்கொள்ள இருக்கிறோம், தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு இடைபடுவார் என்று நம்புவோம். அவர் பேசுவார். அருமையானவர்களே, நான் ஒரு வெறும் ஊடகம், ஒரு கருவி மட்டுமே. என்னை நீங்கள் நோக்கி பார்த்து கொண்டிருக்க வேண்டாம். கர்த்தருடைய வார்த்தைகளை மட்டும் கேளுங்கள், அதை உள்ளத்திலே பத்திரப்படுத்துங்கள், அவைகளை உங்கள் வாழ்வுக்கு பிரயோஜனமாக்கிக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. நான் அந்த பகுதியை படிக்கின்றேன். 17 முதல் 22 வரையான 6 வசனங்களையும் படிக்கின்றேன். பிற்பாடு 17ஆம் வசனத்திலிருந்து அந்த செய்தியை விவரிக்க தொடங்குகிறேன். அவர்களுக்கு செவி கொடாதிருங்கள், பாபிலோன் ராஜாவை சேவியுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள்.
இந்த நகரம் பாழாய் போக வேண்டியது என்ன? அல்லது அவர்கள் தீர்க்கதரிசிகளாயிருந்து அவர்களிடத்திலே கர்த்தருடைய வார்த்தை இருந்தால் கர்த்தருடைய ஆலயத்திலும் யூதா ராஜாவின் அரண்மனையிலும் எருசலேமிலும் மீதியான பணிமுட்டுகள் பாபிலோனுக்கு போகாதபடிக்கு அவர்கள் சேனைகளின் கர்த்தரை நோக்கி மன்றாடட்டுமே. பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் யோயாக்கீமின் குமாரனாகிய எகோனியா கடல் தொட்டியையும் ஆதாரங்களையும் இந்த நகரத்தில் மீதியான மற்ற பணிமுட்டுகளையும் குறித்து சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தருடைய ஆலயத்திலும் யூதா ராஜாவின் அரண்மனையிலும் எருசலேமிலும் மீதியான அந்த பணிமுட்டுகள் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவைகளை விசாரிக்கும் நாள் வரைக்கும் அவைகள் அங்கே இருக்கும். பின்பு அவைகளை திரும்ப இந்த ஸ்தலத்திற்கு கொண்டு வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றேன். கர்த்தர் சொல்லுகிறதை கேட்டீர்களா? உங்கள் வேதாகமங்களை திறந்து படியுங்கள். நான் இப்பொழுது அந்த செய்தியை 17ஆம் வசனத்திலிருந்து தொடர்ந்து உங்களோடு விவரிக்கப் போகிறேன். நாம் இணைந்து அந்த வார்த்தைகளை தியானிக்கப் போகிறோம். நீங்கள் தொடர்ந்து அதோடு விட்டு விடாதீர்கள். இந்த வேத வசனங்களை திரும்ப திரும்ப படித்து பாருங்கள். அது உங்கள் மனதிலே பதியட்டும். அருமையான கிறிஸ்தவர்களே, அவர்களுக்கு செவி கொடாதிருங்கள். எவர்களுக்கு செவி கொடாதிருங்கள்? நேற்றைய செய்தியினுடைய தொடர்ச்சி இது. சுமார் 800க்கு அதிகமான தீர்க்கதரிசிகள் எரேமியாவின் தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாய், எரேமியாவின் தீர்க்கதரிசன வார்த்தைகளுக்கு விரோதமாய், அதாவது கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் எதிர்த்து நின்று சொல்லுகிறார்கள். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேமுக்குள் பிரவேசிப்பதில்லை. அவன் ஏற்கனவே வந்து எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டான். யோயாக்கீம் என்கிற எகோனியாவின் காலத்தில் அவன் அங்க இருந்த தூபபீடம், குத்துவிளக்கு, பலிபீடம் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டான். தங்கம், வெள்ளி, வைரம், ஐடூரியங்கள் எல்லாத்தையும். இனி இருக்கிறது என்ன? தூண்களும் சாதாரணமாக ஓரிரு நபர்களால் தூக்கி செல்ல முடியாத விலை உயர்ந்த மதிப்புமிக்க அதிக பாரம் நிறைந்த பொருட்கள் இருக்கிறது. தேவாலயத்தின் தூண்கள், அவைகளையும் அவன் எடுத்துக்கொண்டு போகிறான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் இந்த தீர்க்கதரிசிகள் என்ன சொல்லுகிறார்கள்? ஏற்கனவே அவன் கொள்ளையடிச்சு கொண்டு போனதையெல்லாம் இது திருப்பி கொண்டு வரும் காலமாயிருக்கிறது என்று தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். அந்த வசனம் முந்தின பகுதியில் இருக்குது. அருமையானவர்களை, நேற்றைய தினத்திலே சிந்தித்தோம். அதை திரும்பவும் நான் இங்கே திருப்பி கொண்டு வர விரும்பவில்லை. நீங்கள் அந்த நேற்றைய செய்தியை கவனித்து பாருங்கள். அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? ஏற்கனவே முதலாம் தரம் நேபுகாத்நேச்சாரும் நெபுசாரதானும் வந்து எருசலேமில் இருந்த கர்த்தருடைய பரிசுத்த பணிவிடை பாத்திரங்கள் அனைத்தையும், தங்கத்தாலும் வெள்ளியாலும் வெண்கலத்தாலும் செய்யப்பட்ட அனைத்தையும் கொண்டு போய்விட்டார்கள், கொள்ளையடித்து சென்று விட்டார்கள். எனினும் இந்த கள்ளத்தீர்க்கதரிசிகள் திரும்பவும் சொல்லுகிறார்கள், பாபிலோன் ராஜா இன்னும் யூதேயாவை கொள்ளையடிப்பதில்லை, எருசலேமை சூறையாடுவதில்லை. கர்த்தருடைய ஆலயத்தின் பாத்திரங்களை நாம் அவன் கொள்ளையடித்து சென்றவைகளை திருப்பி கொண்டு வரும் காலமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அதனால் திரும்பவும் கர்த்தர் அவர்களை எச்சரிக்கிறார். இல்லை, அவர்களுக்கு அந்த கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு செவி கொடாதிருங்கள். பாபிலோன் ராஜாவை சேவியுங்கள். ஏனெனில் தேவன் 70 ஆண்டுகள் யூதர்களை பாபிலோன் ராஜாவின் கையிலே ஆளுகைக்கு ஒப்பு கொடுத்து விட்டார். தேவன் தாம் செய்ய நினைத்ததை நடப்பிக்கிறவர். மனம் திரும்பி, ஆண்டவரே இப்படி எங்களுக்கு செய்யாதிரும் என்று அவரை கெஞ்சினால், மனப்பூர்வமாய் அவரை நோக்கி மன்றாடினால், அவர் அந்த தண்டனை தீர்ப்பை மாற்றுகிறவரும் கூட.
நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஏனெனில் இவர்கள் கர்த்தருடைய வார்த்தைகளையே கேட்கவே இல்லை. அதனாலே அவர் 70 ஆண்டுகள் ஒப்புக் கொடுத்ததே. அவன் மீதம் இருக்கிறவைகளையும் சூறையாடுவதற்காக, சிறைபிடிப்பதற்காக, கொள்ளையடிப்பதற்காக வருகிறான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் இந்த கள்ளத்தீர்க்கதரிசிகள் திரும்பவும் சொல்லுகிறார்கள், அவன் இங்கே வருவதில்லை. அவன் முதலாவது கொள்ளையடித்து கொண்டு போனதை நான் திருப்பி கொண்டு வரும் காலமாக இது இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அதனால் கர்த்தர் சொல்லுகிறார், அவர்களுக்கு செவி கொடாதிருங்கள், பாபிலோன் ராஜாவை சேவியுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். எங்கே? இந்த தேசத்திலேயே பிழைப்பீர்கள் என்று சொல்லுகிறார். அல்லது இந்த நகரம் பாழாய் போக வேண்டியது என்ன? நீங்கள் அவனை சேவிக்க மறந்தீர்கள், விலகினீர்கள் என்றால், அவனுக்கு பணிய மறுத்தீர்கள் என்றால், இந்த நகரம், இந்த பட்டணம், இந்த தேசம் அழிக்கப்படும். அவன் சூறையாடி விடுவான், மண்மேடுகளாக்கி விடுவான். ஏனெனில் நான் அதற்கு கட்டளை கொடுத்திருக்கிறேன். அதிகாரம் கொடுத்தவர் சொல்லுகிறார், நான் என்னதை நடப்பிக்கும்படியாக தீர்மானித்து விட்டேன், அவனுக்கு அதிகாரத்தை கையளித்து விட்டேன், அவன் உங்களை சூறையாடுவான் என்று சொல்லுகிறார். ஆனால் இந்த கள்ள தீர்க்கதரிசிகளோ தங்கள் நிலையிலேயே உறுதியாகி நிற்கிறார்கள். பாபிலோன் ராஜா இன்னும் இங்கே யூதேயாவிலே வருவதில்லை, யுத்தத்திற்கு வருவதும் இல்லை, கொள்ளையடிப்பதும் இல்லை, சிறை பிடிப்பதும் இல்லை என்று. யார் பொய்யர்கள்? யார் உண்மையை சொல்லுகிறார்? உணர மனமற்றவர்களாக இருக்கிறார்கள். இன்றைய கிறிஸ்தவர்களாகிய நாம் எப்படி இருக்கிறோம்? சத்திய வசனங்களை போதிக்கிறவர்கள் சொல்லுவதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாக இல்லை, குறை கூறுகிறீர்கள். அவன் ஆவிக்குரிய சபையை சார்ந்தவன் அல்ல, அவர்கள் வேறு உபதேசத்தை பின்பற்றுகிறவர்கள் என்று நாங்கள் சொல்லுகிறோம். நீங்கள் புரட்டு உபதேசங்களை பின்பற்றுகிறீர்கள், நீங்கள் அந்நிய ஆவிகளை சேவிக்கிறீர்கள். உண்மைதான், நாங்கள் அவைகளை பின்பற்றுவதில்லை. நீங்கள் ஆவிக்குரியவைகள் என்று சொல்லுகிறதை நாங்கள் வேசித்தனத்திற்குரியவைகள் என்று சொல்லுகிறோம். அது நீங்கள் ஆவிக்குரியவைகள் என்று சொல்லுகிறதை நாங்கள் பிசாசுக்குரியவைகள் என்று சொல்லுகிறோம். நீங்கள் பரிசுத்த ஆவியானவருக்குரியது என்று சொல்லுகிறதை நாங்கள் அந்நிய ஆவிகளுக்குரியது என்று சொல்லுகிறோம். வேதவசன ஆதாரங்களோடு சொல்லுகிறோம். உங்களுக்கு பிரசங்கிக்கிறவர்களும், உங்களுக்கு ஆவிகளை அனுக்கிரகம் பண்ணுகிறவர்களும், ஆசீர்வாதங்களை வாரி வழங்குகிறவர்களும் வேத வசனங்களை புரட்டுகிறார்கள். இதை நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்கள். அவர்கள் தங்கள் மனதில் தோன்றியதை எல்லாம் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார்கள். நாங்கள் இல்லை, கர்த்தர் உங்களோடு பேசினால் மட்டும், வேத வசன அடிப்படையிலே ஆதாரத்தோடு பேசினால் நம்புங்கள், இல்லை என்றால் வசன ஆதாரம் இல்லாத எந்த தீர்க்க தரிசனத்தையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்கிறோம். இதை கேட்க உங்களுக்கு மனம் இல்லை. அருமையான கிறிஸ்தவர்களே, இன்றைய கிறிஸ்தவம் அன்றைய யூதர்களைப் போல இருக்கிறது. இன்றைய கிறிஸ்தவ ஊழியக்காரர்கள் பிரபலமானவர்கள். 190% பேர், 190 பேர் வயிற்று பிழைப்புக்காக ஊழியத்திற்கு வந்தவர்கள், சம்பாத்தியத்திற்காக ஊழியத்திற்கு வந்தவர்கள், பெயர் பிரஸ்தாபத்திற்காக ஊழியத்திற்கு வந்தவர்கள், காணிக்கை உழைக்காமல் பிறர் உழைப்பை சுரண்டி பிழைத்து வாழலாம் என்று ஊழியத்திற்கு வந்தவர்கள் அனைவரும் 190 ஊழியக்காரர்கள் அவர்களே. இவர்கள் தங்களுக்கு தோன்றுவதை எல்லாம் சொல்லுகிறார்கள். உங்களை அபரிமிதமாய் ஆசீர்வதிக்கிறார்கள். பின்மாறி பெய்கிறது. எழுப்புதல் தீ எரிகிறது. என்ன தீ உங்களிடத்திலே மூட்டுகிறார்கள் தெரியுமா? காமத்தீயை மூட்டுகிறார்கள். பரவச உணர்ச்சிகளை உங்களுக்கு தூண்டி எழுப்பி காமத்தீயை மூட்டுகிறார்கள். ஆனால் எழுப்புதலின் அக்கினி பற்றி எரிகிறது என்கிறார்கள். ஆனால் உங்களுக்குள்ளே உடலின் உணர்ச்சிகள் கட்டுக்கடங்காமல் பற்றி எரிகிறது. பரவச உணர்வும் தீ எழும்புகிறது. நன்றாக புரிந்து கொள்ளுங்க. ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். பரிசுத்த அக்கினி, பரிசுத்த ஆவியின் அக்கினி பற்றி எரிகிறதா? இல்ல 2 அல்லது 3 மணி நேரம் உடலின் உணர்ச்சிகளை தூண்டி எழுப்பி பரவச அக்கினி பற்றி எரிகிறதா? அது காம அக்கினி. உங்களை
நாரடித்து போடும். பரிசுத்த அக்கினி என்றால் என்றும் ஜீவனுள்ள நாள் மட்டும் உன்னிலே நிலைத்து நிற்கும். தீமைகளை, அருவருப்புகளை, பொல்லாதவைகளை, பொய்களை உன் அருகிலே வரவட்டாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் பொய்யிலேயே பிறந்து, பொய்யிலேயே வாழ்ந்து, பொய்யையே மனதிலே கற்பந்தரித்து, அதையே பிரசவித்து, அவைகளையே பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். பொய்களை விட்டு திரும்பவில்லை, மனம் திரும்பவில்லை. மனம் திரும்பாதவனுடைய இருதயத்திலே பரிசுத்த ஆவியானவர் ஒருபோதும் இறங்கி வருவதில்லை. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அருமையானவர்களே. அல்லது அவர்கள் தீர்க்கதரிசிகளாய் இருந்து அவர்களிடத்திலே கர்த்தருடைய வார்த்தை இருந்தால், உங்களுக்கு பிரசங்கிக்கிற தீர்க்கதரிசிகளிடத்திலே கர்த்தருடைய வார்த்தை இருந்தால், அவர் சொல்லுகிறார், அவர்கள் எதற்காக ஜெபிக்கட்டும்? கர்த்தருடைய ஆலயத்திலும், யூதா ராஜாவின் அரண்மனையிலும், யூதாவிலும், எருசலேமிலும் மீதியான பனிமுட்டுகள் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படாதபடிக்கு சேனைகளின் கர்த்தரை நோக்கி மன்றாடட்டும். கர்த்தருடைய பரிசுத்த பணிவிடை பாத்திரங்கள், கர்த்தருக்கு பரிசுத்தமாய் பயன்படுத்தப்பட வேண்டிய பரிசுத்த தேவாலயத்தினுடைய பனிமுட்டுகள், பணிவிடை பாத்திரங்களும், கர்த்தருடைய ஆலயத்தின் வெண்கல தூண்களும், கர்த்தருடைய ஆலயத்திலே சுற்றிலும் பாவப்பட்டிருக்கிற, விரிக்கப்பட்டிருக்கிற தங்க பாலங்களும், வெள்ளி பாலங்களும் கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு, கர்த்தருடைய பரிசுத்த பணிவிடைகளுக்குரிய பலிபீடத்திற்கு அடுத்த பணிவிடை பாத்திரங்களும் சிறைபிடிக்கப்பட்டு போகாதபடிக்கு பாபிலோனுக்கு, மகா வேசியனும் மகா பாபிலோனும் சகல பேய்களின் பிசாசுகளின் குடியிருப்பாக இருக்கிற, சகல அசுத்தாவிகளின் காவல் வீடாக இருக்கிற மகா பாபிலோனுக்கு சிறைபிடிக்கப்பட்டு அருவருப்பின் வாசஸ்தலத்திற்கு கொண்டு செல்லாதபடிக்கு பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிற பனிமுட்டுகளும், பணிவிடை பாத்திரங்களும், பனிமுட்டுகளும் பாதுகாக்கப்படுவதற்காக ஜெபியுங்கள். உங்களிடத்திலே கர்த்தருடைய வார்த்தை இருந்தால், நீங்கள் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளாக இருந்தால் ஜெபியுங்கள் பார்ப்போம் என்று சொல்லுகிறார் கர்த்தர். அவர்கள் ஜெபிக்க மாட்டார்கள். ஜெபிப்பது அவர்களுடைய வேலை அல்ல, பாசாங்கு காட்டுவதுதான் அவர்களுடைய வேலை. ஏனெனில் ஜனங்களின் மத்தியிலே புகழோடு பிரஸ்தாபங்களோடு வாழ வேண்டும், ஆடம்பரமாய் வாழ வேண்டும். இவர்கள் பெரியவர்கள், ஜனங்களுக்கு எஜமானர்களைப் போல இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஜெபிப்பது போல பாசாங்கு காட்டுவார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இன்றைய கிறிஸ்தவர்களும் அப்படித்தான் வாழுகின்றோம். உனக்காக, உனக்கு பிரச்சனையா என்னிடத்திலே வா, நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருத்தன் இல்லை, எல்லா வயலும் அதைத்தான் சொல்றோம். உனக்கு விழி சூனியமா, இதை வச்சே ஊழியத்தை நடத்திடுவாங்க. உனக்கு மந்திரவாதமா, உனக்கு பிசாசின் உபத்திரவமா, அயல் வீட்டுக்காரன் மந்திரவாதம் செய்திருக்கான். உன் வீட்டுக்காரர்களே உனக்கு சூனியம் வைத்திருக்கிறார்கள். இதுதான் தீர்க்க தரிசனமா? இதை தவிர வேற எதுவுமே கிடையாதா? பிசாசின் மக்களே, விரியன் பாம்புகளின் குட்டிகளே, இந்த காட்டு மிருகமாகிய வலுசர்ப்பத்தின் ஆவிகளை கொண்டு செயல்படுகிற அந்த கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள அப்போஸ்தலர்கள் உங்களை மந்திரவாதங்கள், பில்லி சூனியங்களை சொல்லியே, பேய் பிசாசுகளின் நாமங்களை சொல்லியே, அதன் உபத்திரவங்கள் இதுதான் உங்களை உபத்திரவப்படுத்துகிறது என்று சொல்லியே உங்களை மோசம் போக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பார்வையிலே நீங்கள் பிசாசு பிடித்தவர்களாயிருக்கிறீர்கள். அவர்களுடைய பார்வையிலே நீங்கள் மந்திரவாதிகளாயிருக்கிறீர்கள். ஒருவருக்கொருவர் மாறி மாறி மந்திரவாதம் செய்கிற, சூனியம் செய்கிறவர்களாய் அவர்கள் பார்வையிலே கிறிஸ்தவர்கள் காணப்படுகிறார்கள். அருமையான விசுவாசிகளே, இவர்கள் தேவனுடைய ஊழியக்காரர்கள் அல்ல. இவர்கள் பிறப்பிலேயே மந்திரவாதிகள். இவர்களிடத்தில் இருப்பது பரிசுத்த ஆவியானவர் அல்ல. இவர்கள் ஆராதித்து வந்த இவர்களுடைய குல தெய்வங்களும்
இவர்கள் கற்றுக்கொண்டிருக்கிற மாந்திரிக வித்தைகளும் சூனிய வித்தைகளுமே, ஸ்தம்பன வித்தைகளும், இவர்கள் இன்று கிறிஸ்துவின் ஊழியக்காரர்களாக வேடம் தரித்துக் கொண்டார்கள். இவர்கள் மூலமாய் உங்களிடத்திலே இறங்கி வருகிற ஆவிகள் எல்லாம் இவ்வுலகத்தின் பொல்லாத ஆவிகளே, அசுத்த ஆவிகளே. ஏனெனில் அவர்கள் அசுத்தர்களாகவே இருக்கிறார்கள், அருவருப்பானவர்களாகவே இருக்கிறார்கள். உங்கள் காணிக்கை பணத்திலே அவர்கள் கொழுத்து வாழுகிறார்கள், உல்லாசமாய் வாழுகிறார்கள், செல்வந்தர்களாய் செழிப்புடன் வாழுகிறார்கள். உங்களை வைத்து பணம் சம்பாதிக்கிறார்கள், புகழை பெருக்கிக் கொள்ளுகிறார்கள். ஏமாளி கிறிஸ்தவர்களாய் இருக்கிறீர்களே, மனம் திரும்புங்கள், உணர்வடையுங்கள். அருமையானவர்களே, கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் ஆத்துமாக்களுக்காக கர்த்தருடைய பணிவிடை பாத்திரங்கள் என்றால் ஜீவ மன்னாவாகிய சத்திய வேத வசனங்களையும் ஜீவ தண்ணீராகிய கிறிஸ்துவின் ரத்தத்தையும் கிறிஸ்துவின் தூய ஆவியையும் தேவையோடு இருக்கிற, ஆத்தும தாகத்தோடு இருக்கிற, ஆத்தும தவனத்தோடு இருக்கிற ஆத்துமாக்களின் விடுதலைக்காய், ஆத்தும ரட்சிப்புக்காய் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனங்களுக்கு பரிசுத்த பணிவிடை பாத்திரங்களாய் கர்த்தருடைய வார்த்தைகளை சுமந்து செல்ல வேண்டியவர்களே, பணிவிடை பாத்திரங்களும் தேவாலயத்தின் பணிமுட்டுகளுமாயிருக்கிறீர்கள். தேவ ஜனங்களுக்காக காவல் காக்கிறவர்களே, தேவ ஜனங்களை சத்ருவானவனோ, சாத்தானோ, கள்ள தீர்க்கதரிசிகளோ, கள்ள அப்போஸ்தலர்களோ, கள்ள போதகர்களோ, கள்ள ஊழியக்காரர்களோ வேட்டையாடாதபடிக்கு அவர்களுக்காக பாதுகாவலர்களாக திருச்சபையை, கர்த்தருடைய சபையாகிய தேவ ஜனத்தை பாதுகாக்கிறவர்களாய், தூண்களாய் நிற்க வேண்டியவர்கள் நீங்கள், தேவனுடைய ஜனங்கள். மறந்து போகாதிருங்கள். நேபுகாத்நேச்சார் இவைகளை எல்லாம் சூறையாடப் போகிறான். தேவ ஜனங்களை பரிசுத்தம் பண்ணும்படியாய் அபிஷேகம் பண்ணப்பட்ட வெண்கல கடல் தொட்டி, பழைய ஏற்பாட்டிலே படித்து பாருங்கள். 40,000 லிட்டர் தண்ணீர் கொள்ளளவுள்ள ஒரு விரிந்து பரந்த வெண்கல கடல் போன்ற ஒரு தொட்டி, ஒரு பாத்திரம், அதை சூறையாட போகிறான். கர்த்தருடைய ஆலயத்திலே நித்தமும் எரிந்து கொண்டிருக்கும்படியாய் பிரதான ஆசாரியனாலே விளக்கேற்றி வைக்கப்படுகிற அந்த குத்து விளக்கை, 7 பொன் குத்து விளக்குகளை தாங்கி நிற்கிற அந்த குத்து விளக்கு தண்டையும் குத்து விளக்கையும் சூறையாடி கொண்டு போய்விட்டான். பரிசுத்த பலிபீடத்தை கொண்டு போனான். பணிமுட்டுகள், பணிவிடை பாத்திரங்கள் அனைத்தையும் கொண்டு சென்றான். மீதம் இருக்கிறவைகளையும் கொண்டு போக துணிகரம் கொண்டு செயல்படுகிறான். அங்கே வெண்கல தூண்களையும், அங்கிருக்கிற தங்கம், வெள்ளி முதலான விலையுயர்ந்த பொக்கிஷங்களையும், இன்னும் உள்ள பணிவிடை பாத்திரங்கள் அனைத்தையும் நீங்கள் பழைய ஏற்பாட்டிலே படித்து பாருங்கள். சாலமோனின் நாட்களிலே எவைகளெல்லாம் வெள்ளியிலும் தங்கத்திலும் இரும்பிலும் அங்கே செய்து வைக்கப்பட்டது, செம்பிலும், அந்த பாத்திரங்களை எல்லாம் கொள்ளையடிக்கப் போகிறார். கூடுமானால் நீங்கள் தீர்க்கதரிசிகளாக இருந்தால் அந்த பாத்திரங்கள் கொள்ளை போகாதபடிக்கு, பாபிலோனுக்கு சிறைபிடிக்கப்பட்டு சூறையாடப்பட்டு கொண்டு செல்லாதபடிக்கு தடுத்து நிறுத்தும்படியாய் ஜெபியுங்கள் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களை, இன்றைய கிறிஸ்தவர்களுக்கு அது எப்படி சொல்லப்படுகிறது என்றால், தேவனுடைய பரிசுத்த பணிவிடை பாத்திரங்களாய் இருக்கிற, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த ஜனமாகிய, பரிசுத்த ஜாதியாகிய கிறிஸ்தவர்களை அந்தி கிறிஸ்துவின் சேனைகளோ, சாத்தானுடைய சேனைகளோ, வலு சர்ப்பத்தின் ஆவிகளோ, மகாபாபிலோனும் மகாவேசியினுடைய அசுத்த ஆவிகளோ வேட்டையாடாதபடிக்கு, ஆத்துமாக்களை கொள்ளையடிக்க கூடாதபடிக்கு தடை செய்வதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனங்களுடைய ஆத்துமாக்களுக்காக பரிதபித்து ஜெபிக்கிறவர்களாய் உங்கள் தீர்க்கதரிசிகளை மாறச் சொல்லுங்கள். காணிக்கைக்காக அல்ல, ஆத்துமாக்களுடைய விடுதலைக்காய், தேவ ஜனங்களுடைய விடுதலைக்காய் மண்டியிட்டு கதறச் சொல்லுங்கள். உங்கள் தீர்க்கதரிசிகளை 2 முழ உயர குசன் சீட்ல எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறது, சொகுசாக ஆடம்பரமாக
தரையிலே முழங்காலிட்டு முகங்குப்பற தரையிலே விழுந்து கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபிக்க சொல்லுங்கள். உங்கள் தீர்க்கதரிசிகளை பார்த்து, உங்கள் அப்போஸ்தலர்களை பார்த்து, உங்கள் கள்ள பிரசங்கிகளை பார்த்து, உங்கள் ஊழியக்காரர்களை பார்த்து, உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற, பேய் விரட்டுகிற, குணமாக்குகிற இந்த போலி பிரசங்கிகளை பார்த்து சொல்லுங்கள். அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காய், பிசாசின் அடிமைத்தனத்திலே சிக்குண்டு சீரழிந்து கொண்டிருக்கிற விலையேறப்பட்ட கிறிஸ்தவர்களுக்காய், அவருடைய ஆத்தும விடுதலைக்காய், சரீர விடுதலைக்காய் அல்ல, ஆத்தும ரட்சிப்புக்காய் வெறும் தரையிலே, வெட்டாந்தரையிலே அல்லது மணல் தரையிலே முழங்கால்களை பதித்து முகங்கு பெற விழுந்து கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபிக்க சொல்லுங்கள். பார்ப்போம் எத்தனை கள்ள தீர்க்கதரிசிகள் அதற்கு தயாராக வருகிறார்கள் என்று. மேடை முழுவதும் ஏசிக்கள் வைத்து, ஏசி அறை போன்று குழு குழு மேடையிலே விலையுயர்ந்த ஏசி, 4 மூலையிலும் 4 ஏசி, மேலே ஃபேன்கள், போக்கஸ் லைட்டுகள் போடப்பட்ட பூந்தோட்டங்களை உருவாக்கி அங்க நின்று தான் ஜெபிப்பாங்க. மணலிலே முழங்கால் போட சொல்லுங்கள். வெட்டாந்தரையிலே முழங்கால் போட்டு சகல ஜனங்களுக்கு முன்பாக வெட்டாந்தரையிலே தலை கவிழ்ந்து முகங்குப்பற விழுந்து ஜெபிக்க சொல்லுங்கள் உங்கள் தீர்க்கதரிசிகளை. எத்தனை பேர் வர்றான் பாருங்க. காணிக்கையை கொடுக்காதிருங்கள். ஒரு பைசா கூட காணிக்கை கொடுக்காதுங்க. ஆத்துமாக்களுக்காக, அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக, சாத்தானின் சேனைகளால், அந்தி கிறிஸ்துவின் சேனைகளால் வேட்டையாடப்பட்டிருக்கிற தேவ ஜனங்களுக்காக அவர்களுடைய ஆத்துமா விடுதலையாக்கப்படும்படியாய் ஜபிக்க சொல்லி பாருங்கள். எத்தனை பய வர்றான்னு பார்ப்போம். வரமாட்டானுங்க. காணிக்கை கொடுத்தால் தான் வருவார்கள். இவர்கள் காணிக்கைக்காகவே ஊழியம் செய்கிறார்கள். இவர்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்யவில்லை. தேவ ஜனங்களை மீட்டு ரட்சிப்பதற்காக கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வந்தவர்கள் அல்ல. நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஜெபிக்க கேட்டு பாருங்கள். கர்த்தர் அதைத்தான் சொல்லுகிறார். மீதம் இருக்கிற பணிவிடை பாத்திரங்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகாதபடிக்கு ஜெபிக்க சொல்லுங்கள். மன்றாடட்டுமே. அவர்கள் தீர்க்கதரிசிகளானால், அவர்கள் அப்போஸ்தலர்களானால், அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரர்களானால், மீதம் இருக்கிற ஜனங்கள் மீட்டு விடுதலையாக்கப்படும்படியாய் ஜெபிக்க சொல்லுங்கள். அருமையானவர்களே, அடுத்த வசனம் 19ஆம் வசனம். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் யோயாக்கீம் குமாரனாய எகோனியா என்னும் யூதாவின் ராஜாவையும், யூதாவிலும் எருசலேமில் இருந்த பெரியோர் அனைவரையும் எருசலேமில் இருந்து பாபிலோனுக்கு சிறைபிடித்து கொண்டு போகையில், அது ஏற்கனவே பிரசங்கிக்கப்பட்ட வார்த்தைகள் உங்களுக்கு தெரியும். முதல் முறை நேபுகாத்நேச்சாருடைய சேனாபதியாகிய நெபுசாரதான் தன் படைகளோடு பரிவாரங்களோடு வந்து, தன் சேனைகளோடு வந்து எருசலேமுக்கு விரோதமாய் கொத்தளம் போட்டு அதை பிடித்து அதிலிருந்து அனைத்து பிரபுக்களையும், ராஜாக்களையும், ராஜவம்சத்து வாலிபர்களையும், திடகாத்திரமான வாலிபர்களையும், பெரியோர்களையும், மூப்பர்களையும் சிறைபிடித்துக் கொண்டு போனான். அநேகரை கொலை செய்தான். அநேகரை ரிப்ராவிலே வெட்டி கொண்டு போட்டான். பாபிலோனுக்கு மற்றவைகளை சிறைபிடித்துக் கொண்டு போனான். எருசலேம் தேவாலயத்தில் இருந்த விலை உயர்ந்த மிக பரிசுத்தமான, பரிசுத்த அபிஷேக தைலத்தால் அபிஷேகிக்கப்பட்ட பணிவிடை பாத்திரங்கள் அனைத்தையும் கொள்ளையடித்து போனான். அதுபோல அந்த வேளையிலே அடுத்த வசனம் 20வது வசனம். முதலாம் முறை அவன் சிறைபிடித்து கொண்டு போன வேளையிலே எடுக்காமல் விட்டுவிட்ட, 20வது வசனத்திலே எடுக்காமல் விட்டுவிட்ட சகல தூண்களையும், அந்த தூண்கள் என்ன இருந்து, தூண்கள் என்ன, எரேமியா, எசேக்கியேல் முதலானவரிடத்திலே சொன்னாரே, கர்த்தர் நான் உன்னை வெண்கல தூணும் வெண்கல அலங்கமும் இருப்பு தூணுமாக்கினேன். தேவனுடைய ஜனங்களுக்கு பாதுகாப்பு அரணாக, ஜாமக்காரர்களாக, வாசல் காவலாளர்களாக நின்றவர்கள், தேவ ஜனங்களுக்காக காவல் காக்கிறவர்கள். அவைகளுக்கு ஒப்பாய் தேவாலயத்திலே வெண்கல தூண்கள் 2 வைக்கப்பட்டிருந்தது. அது முழுவதும் வெண்கலத்தினால் வார்ப்பிக்கப்பட்டது.
மற்ற தூண்களிலே தங்க தகடுகள் பதிக்கப்பட்டிருந்தன. கருங்கல் சுவர்களிலே, கிரானைட் சுவர்களிலே, தூண்களிலே, ஒற்றைக்கல் தூண்கள், அந்த தூண்களிலே வெள்ளி தகடுகளும் தங்க தகடுகளும் பதிக்கப்பட்டிருந்தது. மீதம் இருந்த பாத்திரங்கள் எல்லாம் வெண்கலங்களால், அதாவது பல ஆயிரம் கிலோ தங்கத்தையும் பல ஆயிரம் கிலோ வெண்கலத்தையும் பல ஆயிரம் கிலோ வெள்ளியையும் பல ஆயிரம் கிலோ இரும்பையும் தாவீது அரசன் எருசலேம் தேவாலயம் கட்டுவதற்காக ஜனங்களிடமிருந்து காணிக்கையாக சேர்த்து அங்கே வைத்திருந்தான். அவைகள் அனைத்தையும் அங்கே பணிவிடை பாத்திரங்களாக சாலமோன் அரசனுடைய காலத்திலே பெசலெயேல் என்பவன் அனைத்தையும் செய்தான். சாலமோன் அவைகளை செய்வித்தான். அவை கணக்கில் அடங்காதவை. கர்த்தருடைய ஆலயத்தின் பணிவிடை பாத்திரங்கள் கணக்கில் அடங்காதவை. பல ஆயிரம் கிலோ நிறை கொண்டவை. அவைகள் அனைத்தையும் அவன் எடுக்காமல் விட்டுவிட்ட அனைத்தையும் கொள்ளையடிக்கிறான். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் அதற்காக வரப்போகிறான். அருமையானவர்களே, அவர் சொல்லுகிறார், அந்த பரலோக பொக்கிஷங்கள் இனி பாபிலோனின் சேனைகள், அந்தி கிறிஸ்துவின் சேனைகள், அசீரியனாகிய கள்ளக்கிறிஸ்துவின் சேனைகள், விலையேறப்பட்ட அந்த தங்கம் வெள்ளி வைடூரியங்கள், விலையுயர்ந்த வெண்கலம் செம்பு முதலான அந்த பனிமுட்டுகளைப் போலல்ல, விலையேறப்பட்ட விலை மதிக்க முடியாத விலையேறப்பட்ட ஆத்துமாக்களாகிய தேவ ஜனங்களை கொள்ளையிடுவதற்காக, வேட்டையாடுவதற்காக சாத்தானுடைய சேனைகள் வரப்போகிறது. உங்களில் எத்தனை தீர்க்கதரிசிகள் அதற்கு அவர்களுக்கு எதிர்த்து நின்று, சாத்தானுக்கும் அவருடைய சேனைகளுக்கும் எதிர்த்து நின்று ஜெபம் யுத்தம் செய்ய போகிறார்கள். ஆவிக்குரிய யுத்தம். நீங்கள் ஏஞ்சல் டிவியிலே பார்க்கிற களரி ஃபைட்டுகள் அல்ல, யுத்த சேனை அல்ல. அங்க களரி ஃபைட் எல்லாம் அங்க நிக்காது. பிசாசின் சேனைகளோடு யுத்தம் செய்யத்தக்க போர் வீரர்கள், கர்த்தருடைய போராளிகள் எத்தனை பேர் இருக்கிறீர்கள் சொல்லுங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், ஒருவனும் இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார், மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் போர் செய்கிறதல்ல, கண்களுக்கு தென்படாத அந்தகாரத்தின் சேனைகளோடு, இருளின் ஆவிகளோடும், வானமண்டலங்களில் உள்ள 7 பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும், இப்பிரபஞ்சத்தின் 4 அந்தகார லோகாதிபதிகளின் சேனைகளோடும், அந்த சேனாபதிகளோடும் யுத்தம் உண்டு. அவைகளோடு யுத்தம் செய்யத்தக்க போராளிகள், தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள், கள்ளப்பிரசங்கிகள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? எழும்பி நிற்க சொல்லுங்கள், பார்ப்போம். ஓடிடுவான் எல்லாவனும். ஏனெனில் அவர்களிடத்தில் இருக்கிறது அந்த ஆவிகள் தான். கர்த்தர் அதைத்தான் அங்கே சவாலிட்டு சொல்லுகிறார். சிறைப்பட்டு போனவர்களுக்காக அல்ல, இனி சிறைபிடிக்கப்படுகிறவர்களுக்காக, இனி சிறைப்பட்டு போக இருக்கிறவர்களுக்காக ஜெபியுங்கள். இவர்களாவது மீட்டெடுக்கப்படட்டும் என்று, இவர்களாவது தப்புவிக்கப்படட்டும் என்று அதற்காக மன்றாட சொல்லுகிறார். உங்கள் தீர்க்கதரிசிகள் தயாரா? இல்லை. காணிக்க கொடுக்கலன்னா ஒரு வயலும் வரமாட்டான். சென்னை பட்டணத்துக்கும் வரமாட்டான், மெரினா கடற்கரைக்கும் வரமாட்டான், விலையுயர்ந்த மேடைகளில் நாடகம் ஆடவும் வரமாட்டான், கல்யாண மண்டபங்களில் கம்யூனிட்டி ஹால்களில் கூட்டம் நடத்தவும் வரமாட்டான், உபவாசம் இருக்கவும் வரமாட்டான், தரப்புல நிற்கவும் வரமாட்டான். எதுக்கு வரணும்னாலும் கட்டுக்கட்டா நோட்டு கொடுக்கணும். நீங்க வர்றவங்க எல்லாம் கொடுக்கிற காணிக்கையை அவனுக்கு பையில போட்டு கொடுத்துடணும். கணக்கே பார்க்க கூடாது. எவ்வளவு வருதோ, எத்தனை கோடி வந்தாலும் காணிக்கை அதை அவனுக்கு கொடுத்து விட்டுறணும். அவன் ஓசியில ஒரு வார்த்தை கூட பிரசங்கிக்க மாட்டான், பைசா கொடுக்க வாங்காம. 1,00,000 பேர் வர்றீங்கன்னா 1,00,000 பேர் கொடுக்கிற காணிக்கையையும் எண்ணி பார்க்காம அவனுக்கு அப்படியே கட்டுகளா மூட்டை மூட்டையா கட்டி கொடுத்துடணும். ஒரு பைசா காணிக்க கொடுக்காமல் அழைத்து பாருங்கள், வருகிறானா பார்ப்போம். காணிக்கைக்காக, பணத்திற்காக உங்கள் பைகளை காலியாக்கும்படியாக ஜெபிக்கிறவன்.
இவர்களெல்லாம் அதற்காகவே ஜெபிக்கிறார்கள். அருமையானவர்களே, ஆத்துமாக்களுக்காக, உங்கள் ஆத்துமாக்களை குறித்த கரிசனை அவர்களுக்கு இல்லை. எந்த ஊழியக்காரனுக்கும் இல்லை. அவனுக்கு பை நிறையணும், அவன் குடும்பம் வாழணும், அவன் சம்பாதிக்கணும், அவன் உல்லாசமாய் சுகபோகமாய் வாழணும். நீங்க எக்கேடு கெட்டு போனா என்ன, உங்க ஆத்மா நரகத்துக்கு போனா என்ன, நீங்க அழிந்தால் என்ன? அருமையான அபிக்குரிய கிறிஸ்தவர்களே, வெளிவேடதாரி கிறிஸ்தவர்களே, பண்டிகை கிறிஸ்தவர்களே, பாரம்பரிய கிறிஸ்தவர்களே, யோசித்து பாருங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், எடுக்காமல் விட்டுவிட்ட சகல தூண்களையும் கடல் தொட்டியையும். நான் ஏற்கனவே சொன்னேன், பழைய ஏற்பாட்டிலே படித்து பாருங்கள். பெசலேயேலின் காலத்தில் வார்க்கப்பட்ட ஒரே வெண்கலத்தால் வார்த்தெடுக்கப்பட்ட 40,000 லிட்டர், புரியுதா உங்களுக்கு? 40,000 லிட்டர் தண்ணீர் கொள்ளளவுள்ள ஒரு வெண்கல கடல் வார்ப்பு, ஒரு தொட்டி. அதையும் அதை வைக்கும்படியாய் வைக்கப்பட்டிருந்த ஆதாரங்கள், வெண்கல கொப்பரைகள் 12. அந்த கொப்பரைகளுக்கு ஆதாரங்கள், அது அது அசையாமல், ஆடாமல், அசையாமல் வைக்கப்படுவதற்காக அதற்குரிய ஆதாரங்கள். இந்த வெண்கல கடல் தொட்டியை தாங்கி நிற்கிற 12 ரிஷபங்கள், அவைகளும் வெண்கலங்கள். ரிஷபங்கள் உங்களுக்கு தெரியுமா? பழைய ஏற்பாட்டில் படித்து பாருங்கள். வெண்கல கடல் தொட்டி அது தூக்கி வைக்கப்படுவதற்காக, அது நிறுத்தப்படுவதற்காக அதன் கீழ் அதை தாங்கி நிற்கிற 12 காளைகள். 12 காளைகள். ரிஷபங்கள் என்றால் காளைகளை வெண்கலத்திலே செய்து வார்க்கப்பட்ட ஒரே வெண்கலம். அடித்து கால் கையா கை தனியா உருவாக்கப்பட்டதல்ல, வார்த்தெடுக்கப்பட்ட காளைகள் 12. 12 ஒரு வட்ட வடிவமாக நிறுத்தப்பட்டிருக்கும். அதன் தலைகள், முகங்கள் வெளியே பார்க்க, அவைகளின் 12 காளைகளின் முதுகுகளும் அதன் பின்புறமும் இணைந்திருக்க, ஒரு பாதம், வெண்கல பாதம் 12 காளைகளால். அது அந்த உருவம், வடிவம் எவ்வளவு பெரிதாக இருந்திருக்கும் யோசித்து பாருங்கள். எத்தனை 1000 கிலோ இருந்திருக்கும் யோசிங்க. அதுக்கு மேல ஒரே வெண்கலத்தால், ஒரே வார்ப்பாக வார்த்தெடுக்கப்பட்டது, உருக்கி வார்த்தெடுக்கப்பட்டது. ஒரு 40,000 லிட்டர் தண்ணீர் கொள்ளளவுள்ள ஒரு வெண்கல கடல் தொட்டி, பெரும் கடல் போல இருக்கும். அது அதான் கடல் தொட்டி என்று பெயர் வைத்திருக்கிறது. ஏன்னா 40,000 லிட்டர் தண்ணீர் கொள்ளளவு. நம்ம வீடுகளில் நிறைய டேங்க் வச்சிருப்போம். 500 லிட்டர் டேங்க், 1000 லிட்டர் டேங்க், 2000 லிட்டர் டேங்க். இதுக்கு மேல பெரிய டேங்க் வச்சிருக்கீங்களா உங்க வீட்டில்? இல்ல இல்ல. தேவனுடைய ஆலயத்திலே கிழக்கு வாசலிலே வைக்கப்பட்டிருந்த டேங்க் எவ்வளவு தெரியுமா? 40,000 லிட்டர் தண்ணீர் கொள்ளளவு உள்ளது. அது எவ்வளவு பெரிதாக இருந்திருக்க வேண்டும் யோசித்து பாருங்கள். சுமார் 30 அடி விட்டம் உள்ளது. அந்த வட்ட வடிவ அந்த வெண்கல வார்ப்பினுடைய, அந்த வெண்கல கடல் தொட்டியினுடைய விட்டம் குறுக்களவு 30 அடி நீளம் உள்ளது. யோசித்து பாருங்கள் அருமையானவர்களே. இதைகளை எல்லாம், வெண்கல கடல் தொட்டியையும் அதன் ஆதாரங்களையும், அந்த மாதளம் பழங்கள், அது இதெல்லாம் அங்க செய்யப்பட்டிருக்கும், வெண்கலத்திலும் தங்கத்திலும் வெள்ளியிலும். நீ வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டிலே தேடி படியுங்கள். ராஜாக்களின் புஸ்தகம், 1 நாளாகமும் இவைகளிலே படியுங்கள். அவைகளை அனைத்தையும், பனிமுட்டுகளை, மற்ற பனிமுட்டுகளையும் குறித்து, அது மட்டுமல்ல, இந்த நகரத்தில் மீதியான மற்ற பனிமுட்டுகளையும், எருசலேம் ராஜாவினுடைய அரண்மனையின் பனிமுட்டுகளையும் அவன் குறித்து சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தருடைய ஆலயத்திலும் 21ஆம் வசனம், கர்த்தருடைய ஆலயத்திலும் யூதா ராஜாவின் அரண்மனையிலும் எருசலேமிலும் மீதியான அந்த பனிமூட்டுகள் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, கர்த்தருடைய வார்த்தைக்கு மீறி அன்று யூதேயாவில் இருந்த சுமார் 800க்கு அதிகமான கள்ள தீர்க்கதரிசிகள்
இது சம்பவிக்க போவதில்லை என்று தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். அவர்களிடத்தில் இருக்கிற ஆவி எது? அவர்களும் கர்த்தருடைய நாமத்திலே சொல்லுகிறார்கள். யார் அவர்கள்? ஸ்வாகாலின் தீர்க்கதரிசிகள், தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள், காட்டு மிருகமாகிய வலுசர்ப்பத்தின் ஆவிகளை கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், பாபிலோன் ராஜாவை நேபுகாத்நேச்சார் இவைகளை எல்லாம் மீதியாயிருக்கிற அனைத்தையும் பாபிலோனுக்கு கொண்டு போவான். நீங்கள் கூடுமானால், நீங்கள் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளாக இருந்தால் இவைகளை கர்த்தர் கொண்டு போவான் என்று சொல்லுகிறார். அதை தடை செய்து அவனை வரவட்டாமல் இவைகளை சிறைபிடித்து வேட்டையாடப்பட்டு கொள்ளையாடப்பட்டு பாபிலோனுக்கு கொண்டு போக விடாமல் தடை செய்யுங்கள், பார்க்கலாம். உங்கள் ஜெபத்தால் முடியுமா? கர்த்தர் சொல்லுகிறார் முடியாது, அவன் கொண்டு போவான் என்று. இந்த 800க்கு அதிகமான கள்ள தீர்க்கதரிசிகள் சொல்லுகிறார்கள், இல்லை, அவன் கொண்டு போவதில்லை, அவன் ஏற்கனவே கொண்டு போனவற்றை மீட்டு கொண்டு வரும் காலமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். யார் சொல்லுவது உண்மை, யார் சொல்லுவது பொய்? சற்று நிதானமாக இந்த வசனங்களை திரும்ப திரும்ப படித்து ஆராய்ந்து பாருங்கள். அப்பொழுது உங்களுக்கு புரியும். தற்கால தீர்க்கதரிசிகள் கிறிஸ்தவ ஜனங்களை வேட்டையாடி கொண்டிருக்கிற, அவர்கள் உழைப்பின் பலனை, அவர்கள் வியர்வை சிந்தி சம்பாதிக்கிற பணத்தை கர்த்தருக்கு காணிக்கை என்று கொள்ளையடிக்கிற இந்த கொள்ளை கும்பல்கள், இந்த தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள், இந்த பிரபல புரட்டு உபதேசக்காரர்கள் யார்? இவர்களிடத்தில் இருக்கிற ஆவிகள் எது என்பதை நிதானமாக யோசித்து பாருங்கள் அருமையான கிறிஸ்தவர்களே. எனக்கு இதனால ஒன்றும் வரப்போறதில்லை. எனக்கு இதனால அவங்கள நீங்க பின்பற்றி போறதுனாலே எனக்கு ஒன்றும் கெட்டு போறதில்லை. நீங்க உழைப்பின் பலனை, காணிக்கையை, சம்பாத்தியத்தை 10ல் 1 பங்கு அவனுக்கு கொண்டு போய் கொட்டி கொடுக்கிறதுலையும் எனக்கு ஆட்சேபனை இல்லை. ஆனால் உணர்வடையுங்கள், நீங்கள் ஆராதிக்கிற கிறிஸ்து யார்? நீங்கள் பின்பற்றுகிற தீர்க்கதரிசிகள் யார்? நீங்கள் ஆராதிக்கிற அந்நிய ஆவிகள் எவை? கர்த்தருடைய வேதத்தின் சத்தியங்களை புரட்டி உங்களை தங்களுக்கு சாதகமாக இழுத்துக் கொள்ளுகிற இந்த புரட்டு உபதேசக்காரர்கள் யார்? இதை அறியுங்கள் மரியம் அன்பானவர்களே. ஏனெனில் உங்கள் ஆத்துமாக்களை குறித்த கரிசனை, உங்கள் ஆத்துமா அழிவுக்கு நேராய் போகக்கூடாது என்கிற வாஞ்சை, அதனாலே பேசுகிறேன். உங்கள் காணிக்கைகளுக்காக அல்ல, உங்கள் சம்பாத்தியங்களை எனக்கு சொந்தமாக்கிக் கொள்வதற்காக அல்ல, உங்கள் ஆத்துமாக்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் மாற வேண்டும் என்பதற்காக அந்த வாஞ்சையினாலே பேசுகிறேன். யோசித்து பாருங்கள். உங்கள் ஆத்துமாக்களுக்காக நீங்கள் தான் அழ வேண்டும். உங்கள் பிரசங்கியார்கள், தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள், உங்கள் ஆவிக்குரிய அப்பாமார்கள் ஒருவரும் உங்களை, உங்கள் ஆத்துமாக்களுக்காக அழமாட்டார்கள். அவர்கள் அழுவதெல்லாம் உங்கள் சம்பாத்தியத்தின் பொருளை, நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தை தங்களுக்கென்று வேட்டையாட வேண்டும், கொள்ளையடிக்க வேண்டும், அதற்காக அழுகிறார்கள். முதலாவது அதை புரிந்து கொள்ளுங்கள். உங்க ஆத்மா நரகத்துக்கு போனா என்ன, பாதாளத்துக்கு போனா என்ன, அவனுக்கு என்ன? அவன் உல்லாசமா வாழணும். எனக்கு அந்த நோக்கம் இல்லை. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட வேண்டும். ஏனெனில் கிறிஸ்தவர்களே, நீங்கள் விசேஷமானவர்கள். ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாய், மரித்து உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவனுடன் சகோதர சகோதரிகளாய் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், வேறு பிரிக்கப்பட்டவர்கள், பரிசுத்தவான்கள் ஆக்கப்படும்படியாய் கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவர்கள். இதை ஏற்றுக்கொள்ள மனதானால் அன்பான கிறிஸ்தவர்களே, இந்த செய்திகள் உண்மையானதா அல்லது வசீகரமானதா அல்லது புரட்டு உபதேசங்களா என்பதை நீங்களே நிதானியுங்கள். அருமையானவர்களே, இனி ஒரு வசனம் இருக்கிறது, அதையும் கூட விவரித்து செய்தியை நிறைவு செய்கிறேன். 22ஆம் வசனம். நான் அவைகளை விசாரிக்கும் நாள் வரைக்கும் அவைகள் அங்கே இருக்கும், பின்பு அவைகளை திரும்ப இந்த ஸ்தலத்திற்கு கொண்டு வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். யார்? எரேமியா.
என்ன சொல்லுகிறான் எரேமியா? கர்த்தர் சொன்னதை அவன் சொல்லுகிறான். இவன் மீதம் இருக்கிற எல்லா வெண்கல பனிமுட்டுகளையும், இரும்பு பனிமுட்டுகளையும், செம்பு பனிமுட்டுகளையும், வெள்ளி பனிமுட்டுகளையும், வெண்கல தூண்களையும், வெண்கல பாத்திரங்களையும், தங்க பாத்திரங்களையும், வெள்ளி பாத்திரங்களையும் யார் என்ன செய்வான்? பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேம் பாபிலோனுக்கு கொண்டு போவான். இது நடக்கும், நடந்தது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அவைகளெல்லாம் சம்பவித்தது. எழுத்தின்படியே, கர்த்தருடைய வார்த்தையின்படியே சம்பவித்தது. கிபு 587 முதல் 585 வரையான ஆண்டுகளுக்குள், சுமார் 2 அல்லது 3 ஆண்டுகளுக்குள் இவைகள் அனைத்தும் நடந்து முடிந்தது. கர்த்தர் சொல்லுகிறார், அடுத்த வசனம், நான் அவைகளை விசாரிக்கும் நாள் வரைக்கும். அதாவது கர்த்தராகிய ஆண்டவர், இஸ்ரவேலின் சேனைகளின் அதிபதியாகிய கர்த்தர். இஸ்ரவேல் என்றால் பூமியில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களுடைய தேவன் மட்டுமல்ல, வானுலக சேனைகள் அனைத்தின், வானமண்டலத்தில் இருக்கிற தேவனுடைய பரமசேனையின் திரள், வானாதி வானங்களின், வானமண்டலங்களின் உன்னதங்களில் இருக்கிற 12 ராசி மண்டலங்கள், அவைகளுக்குட்பட்ட நட்சத்திர மண்டலங்கள், சூரியன் சந்திர மண்டலம், அனைத்தும் மண்டலங்களில் இருக்கிற வானத்தின் நட்சத்திரங்கள், கணக்கிலடங்காத, எண்ண முடியாத வானத்து நட்சத்திரங்களாகிய நட்சத்திரங்களை பார்க்கலும் அதிகமான தேவ தூதர்களின் சேனை, பரமசேனையின் திரளின் தேவனாகிய கர்த்தர், அவைகள்தான் இஸ்ரவேலர்கள். வானாதி வானங்களின் உன்னதங்களில் இருக்கிற 12 ராசி மண்டலங்கள், சூரிய மண்டலம், சந்திர மண்டலம், அவைகளின் ஊடாயிருக்கிற எண்ணிலடங்காத பல ஆயிரம் கோடி, பல லட்சம் கோடி தேவதூதர்களின் சேனைகளாகிய வானத்து நட்சத்திரங்கள், இவைகள் அனைத்தினுடைய தேவன், அதான் பரமசேனையின் திரள், இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர். அந்த பரமசேனைகளின் கணக்கிலடங்காத கோடிக்கணக்கான பல ஆயிரம் கோடி சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நான் அவைகளை விசாரிக்கும் நாள் வரைக்கும் அவைகள் அங்கே இருக்கும். எங்கே? பாபிலோனிலே இருக்கும். பாபிலோனுக்கு மறுபெயர் என்ன? சினேயார், சேசாக்கு என்கிற 2 பெயர்கள் இருக்கிறது. பாபிலோன் என்கின்ற பகுதிக்கு பெயர், சேசாக்கு என்று ஒரு பெயர் இருக்கிறது வேதாகமத்திலே, சினேயார் என்று ஒரு பெயர் இருக்கிறது வேதாகமத்திலே. சேசாக்கு என்கிற பெயர் எரேமியா 51 அதிகாரத்திலும், சினேயார் என்ற பெயர் சகரியா 5 அதிகாரத்திலும் இருக்கிறது. படித்து பாருங்கள். அந்த பாபிலோனிலே அவர் அவைகளை விசாரிக்கும் காலம் வரை, அவர் குறித்த 70 ஆண்டுகள் பாபிலோன் நகரத்திலே, பாபிலோன் ராஜாவினுடைய நேபுகாத்நேச்சாரின் அரண்மனை பொக்கிஷங்களிலே வைக்கப்பட்டிருக்கும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அதன் பின்பு அவைகளை திரும்ப இந்த ஸ்தலத்திற்கு கொண்டு வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று. அருமையானவர்களே, 70 ஆண்டுகளின் முடிவிலே கோரேஸ் பெர்சியாவின் ராஜாவாகிய பாபிலோன் அரசாட்சி வீழ்ச்சி அடைந்து விட்டது. பாபிலோனின் ஆட்சி, நேபுகாத்நேச்சாரின் மகன், நேபுகாத்நேச்சாரின் பேரன், அவர்களுடைய ஆட்சி காலம் முடிந்தவுடன் மேதியனாகிய தரியு, பர்சியனாகிய கோரேசின் படைத்தளபதி, 2 பேரையும் அரசர்கள் என்று தான் சொல்லுகிறார்கள். ஆனால் மேதியா பர்சியா படையின் தலைவர்கள், அதிபதிகள், இவர்களை அழித்து, பாபிலோனிய சாம்ராஜ்யத்தை அழித்து மேதியா பர்சியா சாம்ராஜ்யத்தை நிலைநிறுத்துகிறார்கள். அந்த மேதியனாகிய தரீவின் காலத்திலும், பர்சியனாகிய கோரேசின் காலத்திலும் நெகேமியா, எஸ்ரா முதலான வேத பாரகர்கள், தீர்க்கதரிசிகளின் தலைமையிலே பாபிலோனுக்கு சிறைப்படுத்தி கொண்டு போகப்பட்ட அனைத்து பனிமுட்டுகளும்
பாபிலோனிலிருந்து திரும்ப எருசலேமுக்கு அனுப்பப்பட்டது. என் தாசனாகிய கோரேசை என்று சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 49 அதிகாரம் என்று நினைக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1 அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நான் என் தாசனாகிய கோரேசை அபிஷேகம் பண்ணி 45 அதிகாரத்திலே சொல்லுகிறார். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது என்று சொல்லி அங்கு அநேக காரியங்களை சொல்லுகிறார். ஏசாயா 44 அதிகாரத்தை குறித்து அதிகாரம் கடைசி வசனத்திலே சொல்லுகிறார். ஏசாயா 44:28 சொல்லுகிறார். கோரேசை குறித்து அவன் என் மேய்ப்பன். என் மேய்ப்பன் என்றால் பாபிலோனிலே சிறைப்பட்டிருக்கிற 70 ஆண்டுகளாய் சிறைப்பட்டிருக்கிற யூதர்களை தங்கள் சொந்த தேசத்திற்கு அனுப்பி வைக்கும்படியாய் அவனை அபிஷேகம் பண்ணினேன் என்கிறார். அதனாலே கோரேஸ் அவருடைய பார்வையிலே அவருடைய மெய்ப்பனாக இருக்கிறார். கோரேசை குறித்து அவனின் மெய்ப்பன். அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானவைகளை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நானே. அருமையானவர்களே, இது நிறைவேறியது அவனுடைய நாட்களில் தான். கோரேஸ் பர்சியனாகிய கோரேசின் காலத்தில் தான் எருசலேமின் யூதர்களின் சிறையிருப்பு விலக்கப்பட்டு அவர்கள் யூதேயாவுக்கு அனுப்பப்பட்டார்கள். எருசலேம் தேவாலயத்தினுடைய கட்டிடங்கள் அசிவாரப்படுத்தப்பட்டது, கட்டி எழுப்பப்பட்டது. சிதிலமடைந்த புறமதில்கள், மதில் சுவர்கள் கட்டி எழுப்பப்பட்டது. அதற்குரிய பொன்னும் வெள்ளியும் கோரேஸ் கொடுத்தனுப்பினான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அங்கிருந்த அனைத்து பரிசுத்த பணிவிடை பாத்திரங்களும் நேபுகாத்நேச்சாரால் கொள்ளையடிக்கப்பட்டு சிறைபிடிக்கப்பட்டு பாபிலோனுக்கு கொண்டு போன அனைத்தும் கோரேசின் காலத்திலே எருசலேமுக்கு திருப்பி அனுப்பப்பட்டது. கர்த்தர் எரேமியாவின் மூலமாய் சொன்ன வார்த்தைகள் 70 ஆண்டுகளின் பிற்பாடு தானியேல் பாபிலோன் பேரரசனுடைய அடுத்த அதிபதியாக, மேதியா பர்சியா ராஜ்யத்தின் சாம்ராஜ்யத்தினுடைய அடுத்த அதிபதியாக, 2ஆம் நிலை அதிபதியாக உயர்த்தப்பட்டிருந்த நாட்களிலே இவைகள் அங்கே சம்பவித்தது. அருமையானவர்களே, கர்த்தருடைய வார்த்தைகள் ஒருவதும் பொய் உரையாதவைகள். அவைகள் கர்த்தருடைய வார்த்தைகள் வானமும் பூமியும் இருக்க மட்டும் இந்த கடைசி நாட்களிலும் கூட அவர் சொன்னவைகளை செய்து நிறைவேற்றும் என்பதை மறந்து போகாதீர்கள். ஆனால் இன்றைய கிறிஸ்தவர்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கிற தீர்க்கதரிசிகளும் அப்போஸ்தலர்களும் கள்ள பிரசங்கிகளும் சொல்லுகிற வார்த்தைகள் நிறைவேறுவதும் இல்லை, அது நடப்பதும் இல்லை, அது நடப்பிக்கப்படுவதும் இல்லை. இவைகள் அனைத்தும் பொய். அவருக்கு கர்த்தர் சொல்லாத தங்கள் இருதயத்தின் பொய்களையே உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார்கள். ஆகவே அவர்கள் சொல்லுகிறதை கேளாதிருங்கள், அவர்கள் வார்த்தைகளுக்கு செவி கொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். விருப்பமுள்ளவர்கள், இவைகள் சத்தியமான வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகள், வானத்துக்கும் பூமிக்கும் தேவனாயிருக்கிற சர்வலோகத்தின் ஆண்டவராயிருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய வார்த்தைகள் என்பதை நீங்கள் நம்பினால் விசுவாசியுங்கள், இவைகளுக்கு கீழ்ப்படியுங்கள், கர்த்தர் ஒருவரையே சேவியுங்கள். அவரே நமக்காக, உங்களுக்காக, எனக்காக, சர்வலோகத்தின் பாவங்களுக்காக, வானலோகங்களில் வானுலகத்தில் இருக்கிறவைகளுக்காகவும் பூலோகத்தில் உள்ளவைகளுக்காகவும் கல்வாரி சிலுவையில ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்தவர் என்பதை விசுவாசிப்பீர்களானால் அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள், அவர் ஒருவருக்கே துதி செலுத்துங்கள், அவர் ஒருவருக்கே மகிமை உண்டாக செய்யுங்கள், அவரையே பணிந்து கொள்ளுங்கள். அவருக்கு முன்பாக
துதியுங்கள், ஸ்தோத்தரியுங்கள், அவர் செய்த நன்மைகளுக்காக அவரை பாடுங்கள். வேறு எந்த ஆவிகளையும், எந்த மனிதர்களையும், எந்த ஊழியக்காரனையும் துதிக்காதிருங்கள், துதி பாடாதிருங்கள், அவர்களை பின்பற்றாதிருங்கள். எந்த ஊழியக்காரனையும் எந்த மனிதனையும் பார்த்து அப்பா என்று அழைக்காதிருங்கள். இவர்கள் உங்களுக்கு அப்பாக்கள் அல்ல, இவர்கள் உங்களுக்கு ஆவிக்குரிய தகப்பன்மார்களும் அல்ல. இவர்களை வஞ்சித்துப்பட்ட சாத்தானுடைய சந்ததிகள். நீங்கள் யாரையெல்லாம் ஆவிக்குரிய அப்பாமார்கள் என்று அழைக்கிறீர்களோ அவர்களெல்லாம் உங்கள் ஆத்துமாக்களை சாத்தானுக்கென்றும் அவனுடைய சேனைகளுக்கென்றும் அந்தி கிறிஸ்துவுக்கென்றும் கள்ள தீர்க்கதரிசிக்கென்றும் கூட்டி சேர்க்கிற வஞ்சகர்கள் என்பதை மறந்து போகாதிருங்கள். தயவு செய்து நேற்றைய தினத்திலே, நேற்று இன்று ஒரு சகோதரன், யார் என்று எனக்கு தெரியாது, அப்பா என்று அழைக்கிறான். என்னுடைய செய்திகள் வீணாய் போய் கொண்டிருக்கிறதோ, கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு இவர்கள் செவி கொடுப்பதில்லையோ என்று அங்கலாக்கிறேன். மெசஞ்சரிலே அப்பா அப்பா என்று அழைக்கிறான். நான் மெசஞ்சரையே க்ளோஸ் பண்ணிட்டேன், அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். தேவையில்லை. இவர்களுக்கு எத்தனை தான் புத்தி சொன்னாலும் இவர்கள் திருந்த மாட்டார்கள். கழுதைகள், சாத்தானுடைய சந்ததிகளாயிருக்கிறார்கள். ஆவிக்குரிய அப்பாக்கள் என்று ஒருவனையும் அழைக்காதிருங்கள். தயவு செய்து என்னை ஆவிக்குரிய அப்பா என்றோ, நீ என் அப்பாவை போல் இருக்கிறாய் என்றோ, உன் அப்பாவை போல் நான் இருந்தால் உன் அப்பனாக முடியாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உங்களை பெற்ற தகப்பனை தவிர பூமியிலே ஒரு மனிதனையும் அப்பா என்று அழைக்காதிருங்கள். முதலாவது கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியுங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், பிதா என்பவர் பரலோகத்தில் இருக்கிறார். பிதா ஒருவரே அன்றி ஒருவரும் உங்களுக்கு பிதா அல்ல, உங்களை பெற்ற தகப்பனை தவிர. எந்த தாய்க்கு நீங்கள் பிறந்தீர்களோ, தாயினிடத்தில் பிறந்தீர்களோ, அந்த தாயினுடைய கணவனை தவிர உங்களுக்கு அப்பா என்று அழைக்கத்தக்கவன் ஒருவனும் இல்லை. ஒருவரையும் அப்பா என்று அழைக்காதீர்கள். அதில் ஆவிக்குரிய அப்பா என்று அழைக்காதீர்கள். அருமையானவர்களே, முதலாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள், வேத வசனங்களுக்கு கீழ்ப்படியுங்கள். ஒருவனுக்கும் ஸ்தோத்திரம் சொல்லாதிருங்கள், ஒருவனுக்கும் பிரைஸ் தி லார்ட் சொல்லாதிருங்கள். ஒருவனையும் பார்த்து பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர், ஸ்தோத்திரம் பாஸ்டர், பிரைஸ் தி லார்ட் சகோதரா, பிரைஸ் தி லார்ட் சகோதரி சொல்லாதிருங்கள். Glory to God only. தேவனுக்கு மட்டும் துதி செலுத்துங்கள். தேவனுக்கு மட்டும் துதி, கனம், மகிமையை செலுத்துங்கள். வேறு எவருக்கும் சொல்லாதீர்கள். அனைவரும் உங்களை போன்றவர்களே. அதிலும் இன்றைய தீர்க்கதரிசிகளும் அப்போஸ்தலர்களும் போதகர்களும் உங்களை பார்க்கிலும், சாதாரண விசுவாசிகளாகிய உங்களை பார்க்கிலும் அருவருப்பானவர்கள், பொய்யர்கள், அசுத்தர்கள், சாக்கடையிலே புரளுகிற பன்றிகளை பார்க்கிலும் கேவலமானவர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஒருவனையும் தேவனாக்காதிருங்கள், ஒருவனையும் போதகனாக்காதிருங்கள், ஒருவனையும் ஆவிக்குரிய அப்பா என்று அழைக்காதீர்கள், ஒருவனையும் கிறிஸ்துவாக பார்க்காதீர்கள். சக மனிதர்களாக பாருங்கள். தேவனுடைய உண்மையான ஊழியக்காரர்களை தேவனுடைய ஊழியக்காரர்களாக, அதுவும் அவர்களையும் சகோதரர்களாக பாருங்கள். ஆவிக்குரிய அப்பாக்களாக பார்க்காதீர்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தேவன் ஒருவரே உங்களுக்கு போதகர், தேவன் ஒருவரே உங்களுக்கு பிதா, கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு ஆசிரியர், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகர், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு ஆவிக்குரிய தகப்பன். அவரை பார்த்து நடக்க பழகுங்கள். அருமையான கிறிஸ்தவர்களே, மனம் திரும்புங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பார், உங்களோடு பேசுவார், உங்களோடு தம்முடைய செயல் திட்டங்களை காட்சிப்படுத்துவார், உங்கள் தேவைகளை சந்திப்பார் என்கிற மன நிறைவோடு, நம்பிக்கையோடு கர்த்தரை, உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதியுங்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை உங்களுக்கு பயனுள்ளதாக, ஆவிக்குரிய ஆத்தும விடுதலைக்கு உரிய வார்த்தைகளாக உங்களுக்கு மாற்றித் தருவாராக.